2025ல வந்து நான் எப்போ இதை திரும்ப ரீஹோஸ்ட் பண்ணுவேன்னு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு திடீர்னு வந்து என்எல்டி ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்ட்டு அருண் ப்ரோ கேட்கும்போது, ஓ ஷூர் பண்ணலாமே. இதெல்லாம் வந்து இந்த 2-1 விக்டரிக்கு முன்னாடி நானா எடுத்துக்கிட்ட இது. எப்படின்னா நான் உள்ள போகும்போதே என்ன ப்ரோ கிளீன் ஷீட் ப்ரோ அப்படி அந்த மாதிரி தான் நான் உள்ளேயே வந்தேன். சிக்கன் 65 அப்படின்னு சாப்பிடலாம் ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்தேன். ஃபர்ஸ்ட் கோலை கன்சீட்லாம் பண்ணி ஐயோ அப்படின்னு பார்க்கும்போது கூட ரெண்டு பேர் பரவாயில்ல பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு கூட ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இது வந்து என்எல்டி ரிவ்யூ. என் கூட ஹேமந்த் அண்ட் விஜய் ப்ரோ அங்க வந்திருக்காங்க. வெல்கம் வெல்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஹோஸ்டிங் கெப்பாசிட்டில இங்க வந்திருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லா வந்து பல சைட்ல இருந்து ஒர்க்கும் சரி, வாட்ஸ்அப் குரூப்புகள்லயும் சரி முட்டு கொடுத்து டயர்டா இருக்கேன். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்களே டயர்டாரா இப்படி 2025ஓட ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி பொங்கணுன்றதுக்காக தான் உங்களை கூட்டு வந்திருக்குது. சூப்பர், செஞ்சிடலாம் சிறப்பா. 2025 2024 முடிஞ்சிருச்சு. 2024 முடிஞ்சு 2025 ஆரம்பிச்ச உடனே ஆஹ், இது ஆர்சனல் தானா 2025ல இப்படிதான் ஆடுவோமா அப்படின்னு எடுத்து காட்டுற மாதிரி பிரைட்டனோட ஒரு டிரா, நியூகாசிலோட டிஃபீட், யுனைடெடோட டிஃபீட், பல ரீசன்கள் இருக்கலாம். அந்த இதுக்கெல்லாம் பட் நம்ம அதெல்லாம் பார்க் பண்ணிட்டு என்எல்டியை பத்தி ஒண்டி யோசிப்போமே. ஸ்டார்டிங் 11, ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட் ஸ்டார்டிங் 11ல வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு பிளேயர் தான் எப்படி எப்படி போட முடியுமே தவிர மிச்ச 11 ரைட்ஸ் இட் செல்ஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹேமந்த் ப்ரோ உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். வாட் டிட் யூ ஆமாம் திங்க் ப்ரோ. ஆஃப் தி 11? ட்ரொசார்ட் ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்க்கல நான். ம். மார்டினி தான் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். அதை தவிர்த்து ஆஹ், ஸ்டெர்லிங் கொஞ்சம் யுனைடோட நல்லா இருந்ததுனால அவன் ஸ்டார்ட் பண்ண தான் நினைச்சேன் நான். ஸோ ம். மிச்சபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம மிட்ஃபீல்டு அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மிட்ஃபீல்டு. பேக் லைனு எம்எல்எஸ் பிடிச்சிட்டான் லெஃப்ட் பேக்கை. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு வெரி இதுதான் குட். இதான் நம்மளோட. ஆமாம். ஸோ இப்ப கேலஃபியோரி திரும்ப வந்தா எம்எல்எஸ் டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா? எம்எல்எஸ் பொசிஷன் டு லூஸ்னு சொல்லிடலாமா? இல்லை ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் கேலஃபியூரி மெதுவாகவே நம்ம கொண்டு வரணும் ப்ரோ. அவன் ரொம்ப ஆக்சுவலி அவனுக்கு பயங்கரமான ஒரு இன்ஜுரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அவனை ரஷ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சின்சங்கோ டியர்னியில் எவனா ஒருத்தன் கிளம்பினாலும் நமக்கு இன்னொருத்தன் ஒருத்தன் இருக்கான். ஸோ ஓகே. அவங்க ரெண்டு பேரை ரொட்டேட் பண்ணி கேலஃபியூரை மெதுவாகவே இன்டெகிரேட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து வந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க் பண்ண தேவையில்ல. எம்எல்எஸ் நல்லாவே ஸ்டெப் அப் பண்ணுறான், இப்போ கான்ஃபிடென்ட்டாக ஆடுறான். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே கூல். விஜய் ப்ரோ, பார்ட்டி சென்ட்ரல் மிட்ஃபீல்டோட ரைட் பேக்கோட சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல இம்பாக்ட் பெட்டரா இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் இதுக்கு வந்து நமக்கு ரைட் பேக்ல வந்து யாராச்சும் ஒரு ஃபிட்டான ஒரு பிளேயர் இருக்கணும். ஃபிட்டான ஒரு ரைட் பேக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மேக் ஷிஃப்ட் ரைட் பேக்கை போட்டு ஆடுங்க. தாமஸ் பார்ட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. அந்த மைண்ட் செட் தான் நான் இப்ப இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹ் கண்டிப்பா அதுதான் மீன் பார்ட்டியோட பெஸ்ட் பொசிஷன்றது மிட்ஃபீல்டு தான். நான் முன்னாடியே நிறைய தடவை பேசியிருக்கேன். ஏன்னா பார்ட்டியோட பெஸ்ட் பொசிஷன்றதோட நம்மளோட பெஸ்ட் பிளேயர் ஃபார் தட் பொசிஷன் பார்ட்டே தான். அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா வந்து பார்ட்டியோட பெஸ்ட் பொசிஷன் என்னன்றத விட நமக்கு பெஸ்ட் பிளேயர் அந்த இடத்துல கரெக்ட். ஆடுறதுக்கு யார் பெஸ்ட் பிளேயர்னா அது பார்ட்டே தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அந்த பிளேயரை எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போடணும்னா அந்த இடத்த ஃபில் பண்ற பிளேயர் வந்து திரும்ப பார்ட்டி லெவலுக்கு இருக்கணும். இல்ல அந்த நம்ம நினைக்கிற இன்டான்ஜிபிள்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது. ரைஸை வந்து குறை சொல்றதுக்காக இல்லை, ஆனா பார்ட்டியை கொண்டு வர்ற விஷயங்கள் ரைஸ் கிட்ட கிடையாது. நம்பர் சிக்ஸா ரைஸ் நம்பர் சிக்ஸ் ஆடணும்னா டீமோட காம்போசிஷன் வேறையா இருக்கணும். அப்போ ரைட் பேக்ல பார்ட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் அந்த இது ஒர்க் ஆகாது அப்படின்றது தான் என்னோட என்னோட பாயிண்ட். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம டீம் இருக்கிற நிலைமைக்கு இப்போ யாரை எங்க போட்டு ஆடுறதுன்றது எல்லாம் பிரச்சனையே கிடையாது. யாராவது ஒரு 11 பேரை பிச்சு கொண்டு வர்றதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. மேட்சுக்கு ரெண்டு பேர் படுத்து உருண்டுறானுங்க. ஏய் இருங்கடா அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வெங்கர் தாத்தா கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லே இருக்கீங்க, வெளியே கிளம்பி வாங்கடா அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் ரெண்டு டீமுக்குமே அப்படித்தானே இருந்துச்சு. அவங்களுக்கும் ஆமா. நிறைய இன்ஜுரிஸ், ஆமா, நமக்கும் நிறைய இன்ஜுரிஸ் இன்ஜுரிஸ். இல்லைன்னா மட்டும் அவனுங்க கழட்டி இருப்பானுங்களாக்கும். அது வேற. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அது ஆமா. வழி வேற டிபார்ட்மெண்ட். ஆஹ் பட் இந்த என்எல்டிக்கு வந்து ஐ திங்க் ப்ரீவியஸ் ஃபியூ என்எல்டிஸ்ல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஹார்ட் அட்டாக் அடியில ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் டீம்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போ மொரினியோ கடியில தாமஸ் பார்ட்டிய சைட் லைன்ல இருந்து பிடிச்சி உள்ள தள்ளி இப்ப விளையாடுறா போடா அப்படின்ட்டு தள்ளி விடுவாரு. அந்த கேமுக்கு அப்புறம் இந்த கேம்ல தான் ஆஹ், ஒரு ஓகே, இது திஸ் இஸ் நாட் அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11. இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11ல ஒரு 60% தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். மிச்ச 40% வந்து
ஃப்ரீயா விட்டுட்டேன் அப்படின்ற அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஈவன்லி மேட்ச் தான் இருந்துச்சு ரெண்டு டீமும். ஹேமந்த் ப்ரோ, ஐ ஸ்டார்ட் வித் யூ. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஸ்பர்ஸோட நம்ம ஸ்ட்ராங்கா தான் ப்ரோ இருந்தோம் லைன் அப் ம் வைஸ். ஸ்பர்ஸ் ஆர்ச்சி கிரே போட்டு ஆடுறானுங்க, டிராகுசேனு, ஜெட் ஸ்பென்ஸு, பெர்குவாலு, மேடிசன்லாம் கூட பெஞ்ச் தான் பண்ணியிருந்தான். ஸோ அவனுக்கு பயங்கர வீக்கான டீமு. டு பி ஆனஸ்ட், நம்ம இன்னைக்கு 5-6 கோல் போட்டிருக்கணும் ப்ரோ. ஸ்பர்ஸ் ரொம்ப ம் லக்கி. 2-1 ஸ்கோர் லைன் வந்து ரியலி லக்கி அவனுங்க. ஸோ அவனுங்க ரொம்ப வீக்காக தான் இருக்கானுங்க. அதான் டேபிள் டேபிள் டாக்ஸ் டேபிள் அவனுங்க 13ஓ 14ஓ இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இவரு இப்போ இப்போ உங்க 2 பேர்கிட்ட நான் கேட்கிறேனே, கேளுங்க. இவ்வளவு போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கடைசியா வந்து ஆன் த ரோட்ல வந்து 30 கேம்ஸ்ல ஒரு ஒரு கேம்ல தான் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் நினைக்கிறேன். 13 கேம்ஸ்ல ஒரு கேம் தான் பாசிட்டிவ் ரிசல்ட் நினைக்கிறேன். ஆனா அப்படி இருக்கும்போது மேனேஜர் சாக் ஆயிடுவாரா? இல்லை ப்ரோ, அவங்க போர்டு பேக் பண்ணி ஓப்பனாக சொல்லியிருக்கானுங்களே, ஆஞ்ச பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு. ம். ஸோ டாட்டனமுடைய பிரீமியர் லீக்ல கடைசி விக்டரி சவுத்தாம்ப்டனோட December 15th 5-0. ஆமாம், ஒரு மாதம் ஆகுது அவங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சு. தொடர்ந்து தோல்வி இல்ல டிராஸ் தான். அக்ராஸ் ஆல் கப் இல்ல, நடுவில் ஒரு EFL கப் யுனைடோட ஜெயிச்சானுங்க. பட் அது தவிர எல்லாமே இது. பட் கேக்குற கேள்வி வேலிட் தான் விஜய் ப்ரோ. ஆஞ்ச் வந்து ஒரு ஒரு லாஸ் ஆர் டிராப்டு பாயிண்ட் கேமுக்கு அப்புறம் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோடைய டிமீனரே வந்து இன்னைக்கு யாரை ப்ளேம் பண்ணலாம், இன்னைக்கு எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணலாம், இப்போ வந்து இது வந்து கரெக்டான கொஸ்டின் இல்ல அதை கேட்கறதுக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஆன்சருக்குலாம் எப்போ போயிருச்சோ அப்பவே இந்த கெடு குறிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் எனக்கு இல்ல கடைசி என்னன்னா, வரைக்கும். இப்போ ஆஞ்சுக்கு கிடைச்ச எனக்கு ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, பயங்கரமா வந்து பாராட்டினாங்க ஆஞ்ச வந்து ஆமாம். ஓரளவுக்கு ஆடினோடனே. இங்கிலீஷ் மீடியாவா இருக்கட்டும், ஃபேன்ஸ், நியூட்ரல் ஃபேன்ஸ்னு சொல்றானுங்க பாருங்க, அவனுங்கள முதல்ல உதைக்கணும். அவனுங்களும் அப்படியே வந்து ஆஞ்சு எப்படி டீம் ரெடி பண்றாரு அப்படி இப்படின்றானுங்க. ஆர்டெட்டா ஒரு பாயிண்ட் டிராப் பண்ணோன்னா உடனே சொல்லிடுறது, அவ்வளவுதான்டா நீங்க பாட்லர்ஸ், அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இந்த இந்த இதை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ்வளவு பெரிய வன்மம் உங்களுக்கு ஏன்டா எங்க மேல அப்படின்றதுதான். இது வந்து நான் அந்த அந்த பாயிண்ட் ஆக்சுவலா நானே எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். இந்த ரம்பிளிங் வந்து நான் இப்போ நம்ம ஃபேன் பேஸ்க்குள்ளேயே வேற பார்க்க ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் நியூட்ரல் ஃபேனோ இல்ல ஒரு வேற்று கிளப் ஃபேன் அப்படின்றது இல்லாம ஆர்சனல் ஃபேன்ஸே வந்து தேர் ஸ்டார்டிங் டு கெட் ஆன் தட். எனக்கு இதுக்கு மேல எனக்கு இது பிடிக்கல, ஐ வாண்ட் அ சேஞ்ச் அப்படின்ற சொல்ற அளவுக்கு புஷ் ஆயிருக்காங்க. சேஞ்ச் வேணும், ஓகே, வாட் இஸ் த சேஞ்ச், என்ன, வேர் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். கிரிட்டிசிசமுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது, ஜஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு. நம்ம கடைசியா ஒரு பிக் சிக்ஸ் டீம் கிட்ட தோத்தது வந்து 600 and something days ago. வெங்கட் ஆமாம். தாத்தா கடியில அவே ரெக்கார்டு, பிக் சிக்ஸ் விடுங்க, அவே ரெக்கார்டு அப்படின்னு எடுத்தாலே கால் துப்புற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இட்ஸ் கம் அ லாங் வே. அப்படி இருக்கும்போது இந்த ஷார்ட் டேர்மா பார்த்து கான்டெக்சுவலைஸே பண்ணாம ஜஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணணுமே, கிளிக் பெயிட்டுக்காக பண்ணணுமே அப்படின்ட்டு பண்றத நம்ம கிளப் ஃபேன்ஸுமே ஒன்னு எடுத்துட்டு போறாங்கன்றது எனக்கு ஐ எம் ஸ்டார்டிங் டு see a lot more. நீங்களும் அதை பாக்குறீங்களா? இருங்க, நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன், அப்புறம் ஹேமந்த் ப்ரோ நீங்க பேசுங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரிட்டிசிசம் அப்படின்றது வேற, கம்ப்ளைனிங்ன்றது வேற ம் இல்லையா? இப்போ நான் நான் பண்றேன் அப்படின்றது நால அது கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, என் டீம் ஜெயிக்கணும், அதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட். எனக்கான ம் பிரச்சனைகள் என்னன்னா, என் டீம் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தடையா இருக்கு அப்படின்னு நான் ஒரு விஷயத்த பாக்குறேன்னு வைங்களேன், அதை நான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த விஷயம் பாக்குறேன், இது எனக்கு சரியா தெரியல, என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்த இப்போ ஒரு கிளப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு பல ரீசன் இருக்கு, இது நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆஸ் அ ஃபேனா நீங்க நானும் ஆர்சனலை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ரீசனும் கிடையாது, எக்ஸப்ட் அந்த லவ், அவ்வளவுதான். ஆர்சனல் என் கிளப்னு நான் ஒரு நாள் முடிவு பண்ணிட்டேன், அதுல இருந்து அந்த கிளப்பை நான் ஃபாலோ பண்றேன். 20 வருஷமா அந்த கிளப் எனக்கு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அந்த கிளப்பை விடுறதே இல்லை. அதுக்கு நிறைய கெடுதல் தான் பண்ணிருக்கு 20 வருஷத்துல. எவ்வளவு ராத்திரி தூங்குறது கிடையாது, எவ்வளவு ராத்திரி வந்து பிரச்சனைகள்னால இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டியும் அந்த கிளப்பை ஃபாலோ பண்றோம் அப்படின்றது தான் ஃபேனோட இது. அப்போ அந்த ஃபேனுக்கான கோபங்கள், குறைகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன்னா எல்லாமே பார்ட் ஆஃப் எமோஷன் தான். அது வந்து கிரிட்டிசிசமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை தாண்டி சில பேர் கம்ப்ளைனிங்கா போய், சில பேர் வந்து இதை சொன்னா எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு கிடைக்கும், இதை சொல்றதுனால நான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணத்துல ஒருத்தவங்க பண்றாங்கல்ல, இல்ல வந்து அத ஃபுல்லான் ஒரு 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 வன்மம்னு கூட சொல்ல முடியாது, அதோட ஒரு கெட்ட இடத்துல போய் இப்போ காய் ஹேவர்ட்ஸோட
ஒய்ஃபை டார்கெட் பண்றது. இது இப்ப மட்டும் இல்ல, எவ்வளவு தடவை நடந்திருக்கு. நம்ம இதை நிறைய எஸ். தடவை பேசியிருக்கோம். எவ்வளவுதான் இது இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நீ வந்து ஒரு பிளேயரை எதுக்காக இறங்குற, எதுக்காக ஒரு மேனேஜரை திட்டுற? ஒருத்தன் என்னடான்னா மேனேஜரை சுற்றுவேன்றான், ஒருத்தன் என்னடா ம். பிளேயரோட ஒய்ஃபை வந்து குழந்தைங்களை இது பண்ணி, இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. எந்த இது கிளப்னு கிடையாது, இது ஆர்சனல்னு கிடையாது, எந்த விதத்திலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்கள். இதுல So, பாவமே யார் தெரியுமா? நம்ம வின் தான் பாவம். அவன் வின்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இதை நான் கவனிக்கலையே, இது எப்படா? அட சை. பை ஃபக்கிங் வின் அகைன். அது சொல்லிட்டு நானே என்னடா பண்ணுச்சு உங்களை நாய்க்கலாம். ஆனா ப்ரோ, ஃபேன்ஸ் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் தானே ப்ரோ. ஒரு சில பேர் பாசிட்டிவா இருப்பானுங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் எப்பயுமே காமா இருப்பானுங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் அக்ரெசிவா மேட்ச் தோத்தாலே அக்ரெசிவ் ஆயிடுவானுங்க. ஸோ இ- நம்ம இ- ஃபேன்ஸை ரொம்ப கேட்டகரைஸ் பண்ண முடியாது நம்ம. அஹ் இங்க ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஏஎஃப்டி டைலாம் பார்த்தீங்கன்னா, இ- வானமே இடிஞ்சாலும் பாசிட்டிவா தான் பேசுவாப்புல. ஸோ அந்த மாதிரி இருக்கானுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர். கான்டெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ம். எனக்கு விஜய் ப்ரோ சொன்ன மாதிரி லாட் ஆஃப் டார்க் டேஸ் இருந்திருக்கு, இல்லாம இல்ல. யூரோப்பா லீக் தோத்தப்பெல்லாம் எனக்கு அப்படியே அன்னைக்கு டே எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு ஒரு வெரி லாஸ்டா எனக்கு ஒன் ஞாபகம் ஆஃப் த இருந்த ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் டார்க் டேஸ் ப்ரோ டேஸ். அது. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அந்த மாதிரி இதுக்கு அப்பெல்லாம் இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, விடிவு காலம்னா என்னது அப்படின்ற ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் மைண்ட்ல வந்துச்சு. பட் இப்போ அதுதானா அப்படின்னு எனக்கு தெரியல. அது அந்த இல்ல, அதுக்கான பயம் தான் ப்ரோ. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னன்னா ஒரு கேம் சரியா விளையாடல அப்படின்றதுனால ஒரு கிரிட்டிசிசம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். என்னோட கிரிட்டிசிசம் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம், இந்த விஷயம் நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கேனே, இந்த விஷயம் இந்த ஃபெயிலியருக்கும் காரணமா இருந்திருக்கே, அதே விஷயத்த நான் திரும்ப பாக்குறேனே, திரும்ப இன்னொரு தடவை பாக்குறேனே, திரும்ப இன்னொரு தடவை பாக்குறேனே, அப்படின்னும் போது, ஓ அதை நம்ம இது கரெக்டே பண்ணலையா, அப்ப இவ்வளவு நாள் கரெக்ட் பண்ணிட்டோம்னு நினைச்சோம், ஆனா இது திரும்ப திரும்ப வருதே அப்படின்ற பயம் தான் அது. ஓகேவா? இது அப்போ போவே போகாதா நம்ம டீமை விட? ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, யூரோப்பா லீக் தோத்ததா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுல போன வாட்டி ஒலிம்பியாக்காஸா, போன வாட்டி ஸ்போர்ட்டிங், அதுக்கு முன்னாடி ஒலிம்பியாக்காஸ், இந்த கேம்ஸ்ல எல்லாம் இருந்த பயம் இப்போ ஒரு 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 பிரைட்டனோட விளையாடுறத பார்க்கும்போது, அதே பேட்டர்னை திரும்ப பார்க்கும்போது, அதே நம்ம எதுக்கெல்லாம் பயந்து எந்த எந்த விஷயங்களால அந்த விஷயத்தை இழந்தோமோ, அந்த விஷயத்தை நான் திரும்ப பார்க்கும்போது எனக்கான ஒரு ஒரு கேள்வி வருதுல்ல, இது நம்ம டீமை விட்டு போவே போகாதா, இது போகலைன்னா நம்ம டீம் வின் பண்ணவே முடியாதா அப்படின்றத. அதுதான் இந்த இந்த கிரிட்டிசிசமோட இதுன்னு நான் சொல்லுவேன். சரி சரி, இது எனக்கு. இது வந்து சப்ப கட்டவே வேணாம். பட் இப்ப அஹ், வின் பத்தி பேசலாம் அப்படின்றதுனால தான் இது உம், வந்து அப்புறமா இன்னொரு நாள் பேசுவோம், இந்த இல்ல, என்ன என்ன விஷயங்கள்னு சொல்லி. ஆனா சரி அதான் ஒண்ணு மட்டும் நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன் ப்ரோ. நம்ம உம். ஒரு நல்ல கப் டீம் இல்ல ப்ரோ. நம்ம அதை நம்ம ஒத்துக்கிட்டே ம், ஆகணும் ப்ரோ. ம். நம்ம அதை டெஃபினட்டா ஆஸ் அ கிளப்பா அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும், போர்ட் ரூம் அது லெவல்ல இப்போ இருந்து. ஒண்டியாவா இல்ல ஹிஸ்டாரிக்கலாவே அப்படிதானா? ஏன்னா நம்ம கப் டீம்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா எஃப்ஏ கப் ஒண்டி தான் 14 ஆமா, டைம்ஸ் ஜெயிச்சிருக்கோம். வருஷம் ஆமா, வருஷம் 3 அதர் கப்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். பட் ஆமா, we only have a history of winning one of those cups. மிச்ச கப்ஸ்ல ஒரு கப்ல ஹிஸ்டரியே கிடையாது. ஒரு கப்ல ஆமா, கடைசியா எப்பயோ 90sல ஜெயிச்சிருக்கோம் கரபா. ஆமா. ஸோ நம்ம ஒரு கப் கப் அந்த நாக் அவுட் கேம், அந்த கப் கேம், அந்த இப்போ நீங்க யுனைடெட் பார்த்தீங்கன்னா, அஹ், ஒரு மட்டமான லீக் ஃபார்ம்லாம் இருக்காங்க கடைசி 10 வருஷம். ஆனா அவங்க வந்து ஒரு டீசென்டான கப் டீம். அப்படி இப்படி நாக் ம். அவுட் மேட்ச்ல அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்க அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருப்பான் அவங்க டீம்ல எப்பயுமே. அதை வச்சே அவனுங்க யூரோப்பா லீக் அடிச்சிட்டானுங்க, எஃப்ஏ கப் அடிச்சிட்டானுங்க, கரபாவ் கப் அடிச்சிட்டானுங்க. சொல்றது கூச்சமா தான் இருக்கு, ஆனா அது உண்மைதான். அவனுங்க ஒரு நல்ல ஒரு கப் டீம். நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட். நம்ம வந்து ஒரு அதை கொஞ்சம் டார்கெட், அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு தான் என்னோட ஒரு ஃபீலிங் நம்ம வெரி கிளப்பா. வேலிட் பாயிண்ட். போன எஃப்ஏ கப் ஃபைனல்ல மேன் யுனைடெட் ஒஸ்ட் ஃபார்ம்ல உள்ள வரானுங்க. மேன் சிட்டி யாரா நீங்கன்ற அளவுக்கு விளையாடிட்டு இருந்தானுங்க. மேன் சிட்டி ஒரு ட்ரங்க் அப்படின்னா நான் நியூஸ் பார்த்தேன். அவங்க ட்ரங்கான ஆடின மாதிரி தெரியல, யுனைடெட் செம்மையா ஆடின மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. ஆமா. வெரி ஃபேர் பாயிண்ட். ஓகே, கமிங் பேக் டு என்எல்டி விக்டரி. ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி இது பாத்தீங்களா, MLS ஓட போஸ்ட் கேம் இன்டர்வியூ பாத்தீங்களா? ம். எஸ். சூப்பரா பார்த்தேன் ப்ரோ. இருந்துச்சு, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஆ. ஹாப்பியா இருந்தது. நீ வாடா ஆமா. செல்லக்குட்டி, நீ வாடா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எம்எல்எஸ் வந்து பல அஹ், ஒரு பல பேருக்கு வந்து விடிவு காலமா இருக்க போறான்னு நினைக்கிறேன். தாமஸ் டூக்கலுக்கு, ஆர்சனல் ஃபார் அ சிக்னிபிகன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு, ஹேல் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பின்னாடி வரவங்களுக்கு, இப்போ இதுக்கு முன்னாடி சாக்கா, இப்போ எம்எல்எஸ், நாலரி வரும்போது ஐ திங்க் ஹி வில் ஆல்சோ கெட் ஹிஸ் டியூ நினைக்கிறேன். பட் இப்போ எம்எல்எஸ் தான் அந்த ஷைனிங் ரைசிங், இந்த ஸ்டார் பாயா வளர்ந்து வர ஸ்டார் மேன் ஆயிட்டாரு சாக்கா. அடுத்த ஸ்டார் பாய் பட்டத்தை வந்து எம்எல்எஸ்க்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமாம் ப்ரோ. சோஃபார் எனக்கு தெரிஞ்சு அவன் 8 out of 10 தான். வந்து எல்லா மேட்சுமே மினிமம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த இப்போ வந்து அந்த பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி ஷிட்டௌசரி அப்படின்ற ஒரு ஆர்ட்ஸை வந்து கத்துக்கிற வேற ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு சப்ஸ்டியூட் ஆகுற டைம்லயும் சரி, அதுக்கு முன்னாடி கார்னர்ல அந்த பர்குவால சீன்றது சரி, எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி அந்த பென் வாழைப்பழ ஒயிட் ஊசிய பென் ஒயிட் கிட்ட வாழைப்பழ இருந்து கத்துக்கிற வித்தை இதெல்லாம். அதேதான் நானும் யோசிச்சேன். பென் ஒயிட் அந்த பக்கம், பென் ஒயிட் இந்த பக்கம் எம்எல்எஸ். இல்ல ஆனா எம்எல்எஸ் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் பேக்கா தான் இருப்பான் அப்படின்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஏர்லியா இருக்கலாம், பட் எம்எல்எஸ் தான் நம்மளோட லெஃப்ட் எயிட்டோட சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. இன் ஃபியூச்சர்ல லாங் டேர்ம்ல லெஃப்ட் எயிட்டோட சொல்யூஷன் வந்து எம்எல்எஸ் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. பால் ரிட்டென்ஷன், பால் ரிட்டென்ஷன்ல அடிச்சுக்கவே முடியல. எத்தனை பேர் வந்தாலும் அப்படியே அது பால் மேலேயே உருண்டு புரண்டு ஏதாவது பண்ணி பால் என்னதுதான் அப்படின்றது சான்ஸே இல்லாம இருக்கு. அதே மாதிரி வந்து பிரேக்கிங் அப் ஆஃப் பிளே, ரீட் பண்றது, பிளேயை வந்து ரீட் பண்ணி பிரேக்அப் பண்றது, இது எல்லாமே எக்ஸலன்ட் மிட்ஃபீல்டர் ட்ரீட்ஸ். அதனால லெஃப்ட் பேக்கா கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறமா லெஃப்ட் மிட்ஃபீல்டரா போய் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த லெஃப்ட் பேக்கா இருக்கும்போது ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் வந்து டிஃபென்சிவ் மைண்ட் செட். நீங்க சொன்ன அந்த ரீடிங் ஆஃப் த கேம், இன்டர்செப்ஷன் ஆஃப் பாசஸ், யூசிங் ஸ்ட்ரெங்க் டு பிளே அவுட் ஆஃப் த பேக், அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சம்திங் டு ஹாவ் ட்ரெயிட், தேவையான ட்ரெயிட். அதையே சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. லெஃப்ட் எயிட்டுக்கு போயிட்டானா இப்போ அந்த அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கிற ஒரு லெஃப்ட் பேக்கை நம்ம எடுத்துட்டு வரணும். சம்படி who has the ability to invert play out of the back எடுத்துட்டு வரணும். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா? அது ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்மளோட லெஃப்ட் பேக், லெஃப்ட் விங்கர், இவங்க எல்லாருக்குமே என்னன்னா எந்த எந்த விங்கா இருந்தாலும் எந்த ஃபுல் பேக்கா இருந்தாலும் சரி, தே ஹாவ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது என்னன்னா கார்னர் லைன், அந்த லைனோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பிளேயோட பிளே எங்க பிளே ஆகுதுன்றது வந்து அந்த லைன் டிட்டர்மின் பண்ணும் எவ்வளவு இந்த பிளேயரால ஓபன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச எம்எல்எஸோட விஷனும் அவனோட ரன்னிங் ஸ்டைலு எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஏதோ வைடர் இம்பாக்ட் பண்ணலாம் கேமை. வெறும்னே வந்து அந்த கார்னர் டச் பண்ணிட்டே விளையாடுற ஒரு பிளேயர் இல்லாம ஈவன் நம்ம இன்வெர்ட் பண்ணாலுமே, நான் சொல்றேனே, அந்த இன்வெர்ட் பண்ணி பண்றதை விட ஐ திங்க் ஹையர் அப் த பிச் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். அண்ட் வி நீட் அ பிளேயர் அந்த இடத்துல. நமக்கு லெஃப்ட் எயிட் வேணும். அந்த மெரினோ பத்தி பேசுறத இன்னொரு நாள் பேசுறேன். இன்னைக்கு யாரும் என்ன திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் திட்டாம பேசுறேன். ஓகேவா? மெரினோ பத்தி இன்னொரு நாள் பேசலாம். பட் அந்த லெஃப்ட் எயிட் பொசிஷன் வந்து இன்னும் நமக்கு செட் ஆகல. இன்னும் நமக்கு வந்து அதுக்கான ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் இல்ல. இன்னும் நம்ம மார்க்கெட்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். வேற யாராவது கிடைப்பாங்களா, வேற யாராவது கிடைப்பாங்களான்னு. நமக்கு உள்ளேயே இன் ஹவுஸ்லயே கிடைச்சா ஏன் வேணாம்னு சொல்ல போறோமா என்ன? கரெக்ட் தான். ஓகே, வேலிட் பாயிண்ட். ஹேமந்த் ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் கோலை நீ கன்சீட் பண்ணோம். நியூ கேசலோட இதே மாதிரி தான் அட் ஹோம் ஃபர்ஸ்ட் கோலை கன்சீட் பண்ணோம். அன்னைக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸும் இன்னைக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸும் ஐ திங்க் ரெஸ்பான்ஸ் வைஸ் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரே டிஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம அந்த ரெஸ்பான்ஸை கன்வெர்ட் பண்ணோம், அன்னைக்கு வி ஃபெயில் டு கன்வெர்ட். இது வந்து இன்னைக்குமே நிறைய சான்ஸ் இருந்து அதுல 2 கோல்ஸ் தான் நமக்கு டேக் அவேயா இருந்திருக்கு. இது பாசிட்டிவா எடுத்துக்கிறதா இல்ல இன்னும் நீங்க வந்து ஒரு மாதிரி ஹெட் ஸ்கிராச் பண்ணிக்கிட்டே இது பண்றீங்களா? நான் இதுக்கு இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன், அதை நான் அப்புறம் வரேன். பட் ஜஸ்ட் ஃப்ரம் கோல் ஸ்கோரிங் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பாருங்க. இல்லை ப்ரோ, இது வந்து ஒரு டெஃபினட்டாக எனக்கு வந்து பாசிட்டிவே கிடையாது ப்ரோ. இதில் எனக்கு வந்து காண்டு எங்கன்னா வந்து பால் நம்ம எவ்வளோ வாட்டி ஹையாக வின் பண்ணுறோம் பிச்சில் ஹையில், அதை வந்து நம்ம ஷார்ட் ஆன் டார்கெட் கூட அடிக்க மாட்டோம் ப்ரோ. எனக்கு அதுதான் வந்து காண்டாகும். இன்னைக்கு ஹவர்ட்ஸும் ஸ்டெர்லிங் ஒரு இடத்துல பண்ணுவாங்க பாருங்க, 2 பேருமே. ஐயோ, ஐயோ, 2 பேர் நின்று ஒருத்தர் பாத்துட்டு இருப்பாங்க. நீ இங்க போறியா, நீ அங்க போறியா, டேய் யாராச்சும் போகலா பந்துக்கு. அது ஃபர்ஸ்ட் எம்எல்எஸ் ஒரு த்ரூ பால் போட்டிருப்பான் ஸ்டெர்லிங்க்கு. ஸ்டெர்லிங் வந்து பழைய ஸ்டெர்லிங்லாம் இருந்தா பெனால்ட்டி வாங்கியிருப்பான். அதெல்லாம் ஒரு மாதிரி என்ன மிஸ்ஸுங்க யோசிக்கிறான் இது ஓடுறதுக்கு. இல்ல? அது ஒண்ணு. பெனல்ட்டி வாங்கியிருப்பான், சிப் பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல. இந்த டாக்டர் தேர்ட் ஸ்ட்ரேஞ்ச் மினிட், சொல்ற அது மாதிரி. தேர்ட் மினிட். அதான் ப்ரோ, இன்னைக்கு வந்து ஸ்பர்ஸ் வர் தேர் ஃபார் த டேக்கிங் ப்ரோ. நம்ம கிளினிக்கலாக இருந்திருந்தோம்னா இன்னைக்கு வந்து அவனுங்களை சதைச்சிருக்கலாம். ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம ஆட்கள் அந்த எல்லாருமே ஓடிகார்டு அந்த மிஸ் டேர்னி பாஸ், ஐயோ அதெல்லாம் வந்து அப்படியே பாட்டிலாம் கையில் எடுத்துட்டு நான் அடிக்க. அதுக்கப்புறமா சரி காமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டார்கெட்ல கூட அடிக்கலப்பா. அதுதான் எனக்கு சர்ப்ரைஸே. நானும் சேவ்னு கீப்பர் நினைச்சேன் முதல்ல. அதான் கீப்பர் சேவ் கூட பண்ண வைக்க மாட்டாங்க நம்ம ஆட்கள். அது இந்த மேட்ச் மட்டும் இல்லை ப்ரோ, இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம ஹை டர்ன் ஓவர்ஸில் நம்ம டாப்பில் இருக்கோம். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ஹை டர்ன் ஓவர்ஸ்லேருந்து நம்ம எங்கேயோ இருக்கோம், டபுள் டிஜிட்டில் இருக்கோம்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுல எனக்கு ஒரு வித்தியாசமானது இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து இது வந்து ஒரு மினி ரேண்டா கூட வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்கல்ல ஸ்ட்ரைக்கர் வேணும், ஸ்ட்ரைக்கர் வேணும், ஸ்ட்ரைக்கர் வாங்கினா நம்ம சரியாயிடுவோம் அப்படின்றது. அதுக்கான அதுல எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் இதுதான். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்டு ஷாட்ஸ் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்னால இல்ல, நம்மளோட சான்சஸ் கிரியேட்டடும் நம்மளோட ஷாட் டேக்கிங்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வந்து எப்போ ஷாட் எடுக்கிறதுனாலும், எப்போ வந்து நம்ம ஒரு அஃபென்சிவ் ப்ளே பண்ணணும்னாலும் முதல் தாட் எல்லா பிளேயர்கிட்டயும் என்ன இருக்குன்னா, என்னோட ரெஸ்டிங் டிஃபென்ஸை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், இந்த பால் பிரேக் ஆச்சுன்னா எங்க போகும் பால், நான் எங்க இருக்கணும். ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயருக்கு அந்த அந்த தாட் வந்துட்டு இருக்கு நம்மளோட பிளேயர்ஸுக்கு. அது வர்றதுனாலேயே நம்மளால அந்த ஷாட்டை கம்ப்ளீட்டாவே ஒரு ஒரு இதுவாவே எடுக்க முடியல. நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஹாவர்ட்ஸ் அண்ட் ஸ்டெர்லிங் விஷயமே, அதுல பாலை நீ எடுன்றதுல பிரச்சனை இல்லை. நீ இந்த பால் கிட்ட போனா நான் எங்க இருக்கணும்ன்றத டிஃபைன் பண்ணுவோம். நீ இந்த பாலுக்கு போறியா, நான் அந்த பாலுக்கு போட்டுமா, அப்படி நான் அந்த பாலுக்கு போனேன்னா நீ அங்க இருக்கணுமே, இல்ல நீ இந்த பாலுக்கு போனா நான் அங்க இருக்கணுமே, அப்படின்ற அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அது மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னுமே இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த கேம்ல இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கோர் பண்ணதுல, நம்ம கோல் ஸ்கோர் பண்ணதுல என்னன்னா, கேப்ரியல் வெறி குறையவே இல்லை. எங்க இருந்தாலும் நான் வருவேன்டா. அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா வந்து ஒரு இது உள்ள போயிருக்கணும், அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆமா, ஒரு சம வெறி, பிக் கேம் பிளேயர் ப்ரோ. டேக் த 5000 அப்படின்ற மாதிரி தான். ஆமா, நம்ம டீம்ல ஒரு பயங்கரமான பிக் கேம் பிளேயர் வந்து கேபி, கேப்ரியல் தான். பிக் கேபி. ஆமா, இதுல பிக் கேபி வந்து இந்த சீசன் வந்து நிறைய அட்டாக்கர்ஸை விட ஐ திங்க் ஹி வில் எண்ட் அப் வித் மோர் கோல்ஸ், ஹில் ஃபினிஷ் த சீசன் வித் மோர் கோல்ஸ் நான் நம்புறேன். ஆமா, இப்பவே அவன் வந்து லீக் அக்ராஸா 8 பல கோல் அட்டாக்கர்ஸ், போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். லைக் அக்ராஸ் த லீக் ஹிஸ் லீக் கோல் டேலி எடியன் இஸ் கிட்டியா, எடியன் கிட்டியா. அவன் பாவம் ப்ரோ, பாதி சீசன் இன்ஜர் ஆகி கிடக்குறான். பட் இதுல விஜய் ப்ரோ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் டபுள் கிளிக் பண்றேன். அந்த ஷார்ட் கிரியேட்டிங் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஷார்ட் கிரியேட்டிங் ஆக்ஷன்ஸ் வந்து சில இடத்துல வந்து ஷார்ட் எடுக்கும் போது கூட இட் இஸ் நாட் பேன் அவுட் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து லியோன்ட்ரோ ட்ரோசார்ட் ஒரு 2 இடத்துல ஃப்ளப் பண்ணுவான், ஓடகார்டு வந்து ஒரு 2 சிக்ஸ் அடிப்பான். போன கேம் கை ஹாவர்ட்ஸ், போன கேம் முந்தின கேம் ரெண்டுமே கை ஹாவர்ட்ஸ் வந்து எதிராக கோல்னே தெரியாத மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தான் அவன். இதெல்லாம் இது வந்து கான்பிடன்ஸ்னால இந்த மத்த பிரச்சனைகள்லாம் வருதா? இப்ப நான் வந்து ஷார்ட் எடுக்கிறேன், எனக்கு வரமாட்டேங்குது, அதனால நான் மத்தவன்ட்ட பாஸ் பண்றேன், அவன் எடுக்கட்டும். இப்ப நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் எங்க போய் நிக்கணும்னு எனக்கு தெரியலையே, பாலை விட்டோம்னா எங்க போறது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது தென் இட் பிகம்ஸ் அ கான்பிடன்ஸ் இஷ்யூ. ஃபார்ம் அப்படின்ற ஒரு இது டிப் ஆகுது. அல்டிமேட்டா கிரியேஷன் இருக்கு, எக்ஸ்ஜி இருக்கு, பட் கோல்ஸ் இருக்க மாட்டேங்குது. ம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையா, ஆர் இருக்கிற ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணுவாங்க? இல்ல, ஒரு ஸ்ட்ரைக்கர் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது. அதுக்காக வந்து நம்ம அட்டாக்கிங் பிளேயர் ஒருத்தர் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கணும். ஏன்னா வந்து எஸ், நம்பர்ஸ் பியோர் நம்பர்ஸ்க்கு நமக்கு பிளேயர் வேணும். ஓகேவா? ஆனா கரெக்ட். ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து நம்மள வந்து அப்படியே இன்னொரு 30 கோல் அடிச்சு அப்படியே 200 பாயிண்ட்ஸ் போய் அப்படிலாம் நடக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இந்த சீசனா இருக்கட்டும், இல்ல அடுத்த சீசனா இருக்கட்டும், எந்த சீசனுமே இந்த டீமுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கி பண்றதுக்கு இப்போ இல்ல. இந்த டீம் மேபி மாறலாம். எப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு லக்ஸரி பிளேயர் வந்து ஆர்டெட்டாவோட சிஸ்டம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வேற. அதாவது இப்போ பெப்போட சிஸ்டம் இருந்தது, அந்த இடத்துல ஒரு லக்ஸரி பிளேயர் தான் ஹாலண்ட். ஹாலண்ட் டிஃபெண்டிங் பத்தி பெருசா யோசிக்க மாட்டான், ஹாலண்டோட ரன் பேக்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு லக்ஸரி பிளேயர், அந்த லக்ஸரி பிளேயர் அவ்வளோ ஹை சான்ஸ் கன்வர்ஷன் பிளேயர் அப்படின்னும் போது அது வந்து சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும். இப்போதைக்கு அந்த மாதிரி சிஸ்டம் சேஞ்ச் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரிதான் இது வந்து பெப் கார்டியோலா வச்சு நம்ம ஏன் சொல்றோம்னா, அவனோட சிஸ்டம் தான் கிட்டத்தட்ட நம்ம விளையாடுறது. பார்சலோனால இருக்கும்போது மெஸ்ஸி வாஸ் தட் லக்ஸரி பிளேயர். டேவிட் வியா எல்லாருமே டிஃபென்ஸுக்கு வருவாங்க, டிஃபென்சிவ் ஷேப் யோசிப்பாங்க. ஆனா ஏன் நம்மால தியரி ஆண்ட்ரியா அங்க இருக்கும்போது டிஃபென்சிவ் ஷேப் யோசிப்பாரு. ஆனா மெஸ்ஸிக்கு அந்த டிஃபென்சிவ் ஷேப் பத்தி யோசிக்கணும் அப்படின்ற இது கிடையாது. இப்போ நம்ம சொல்லலாம் சாக்கா வந்து நம்மளோட ஸ்டார் பாய், ஸ்டார் மேன், என்ன வேணா சொல்லலாம். பட் ஸ்டார் பாய், ஸ்டார் மேனுமே இப்போதைக்கு டிஃபென்சிவ் ஷேப் யோசிச்சு தான் ஷாட் எடுக்கணும். அதுதான் நம்மளோட டீம் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கரை மட்டும் உள்ள வச்சா நம்ம 200 கோல் அடிச்சிருவோம் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பட் இந்த ஸ்ட்ரைக்கர் ஒருத்தன் வரும்போது அவன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஈகரா இருப்பான்,
நான் வந்து இன்னும் ஃப்ரீடமோட விளையாடுவேன், எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். இல்ல அதுதான் இப்போ அது வந்து ட்ரோசார்ட வந்து நம்ம வாங்கும்போது இது இது ஒரு பம்ப் நம்ம டீம்ல வந்துகிட்டே இருக்கு. ட்ரோசார்ட் வாங்கணும்னா அந்த ஹாஃப் சீசன் பாத்தீங்கன்னா சூப்பர், நிறைய கோல்ஸ், நிறைய கன்வர்ஷன். ஆனா அப்போவே நம்மளோட கம்ப்ளைண்ட் என்னவா இருந்தது? ட்ரோசார்ட் வந்து டிஃபென்ஸ்ல ஹெல்ப் பண்றது இல்ல. அது கம்ப்ளைண்டா இருந்துச்சு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது கம்ப்ளைண்டா எஸ். இருந்துச்சு. ஜெசூஸ் வந்தபோது ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஜெசூஸோட ஓகே லாக்கசெட் மாதிரி பின்னாடி வர்றது இல்ல, ஜெசூஸ் வந்து ஃபார்வர்ட்லயே இருக்கான் விச் இஸ் குட், அப்படி இப்படி நம்ம பேசணும். ஆனா சிஸ்டம் இந்த பிளேயர்ஸ் இன்டகிரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த அந்த விஷயத்துல அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. தேர் லூசிங். அதே தான் வந்து எந்த பிளேயர் ஒரு லாங் இன்ஜுரி போனாலும் திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும். ஏன் ஓடேகார்டே இந்த வாட்டி வந்து இன்ஜுரியில இருந்து திரும்ப வந்தோன்னே சில வேலையெல்லாம் பண்ணான். இப்ப அந்த இது காணாம போயிடுச்சுல, அந்த ஒரு 2 கேம்ல இருந்தது இப்ப காணாம போயிடுச்சு. சோ இது சிஸ்டம்ல இருக்கிற பிளேயர் சிஸ்டம் உள்ள விளையாடும் போது இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஹேமந்த் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது ஆம். மாற்று கருத்து? எனக்கு வந்து ஒண்ணே ஒன்று தான் ப்ரோ. நம்ம டீமோட பால் ஸ்ட்ரைக்கிங் வந்து ஒரு ஆல் டைம் லோல இருக்கு ப்ரோ. எப்பா இந்த மாதிரி நான் ஆர்சனல் டீம்ல நம்ம டீம்ல யார் ஒரு நல்ல பால் ஸ்ட்ரைக்கிங் பிளேயரே இல்லை ப்ரோ நம்ம டீம்ல. இப்போ ப்ரூனோ அடிச்சான் பாருங்க நம்மளோட எஃப்ஏ கப்ல, அந்த மாதிரியோ இந்த ரோசார்டு நல்ல. தான் அதுல வந்து இருக்கிற ஒரு டீசன்ட் பிளேயர் அது ஆமா, பண்றதுக்கு. இன்னைக்கு அவனே பாத்தீங்களா? நிறைய வாட்டி அவனுமே கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கான் இந்த சீசனு. ஸோ நமக்கு நல்ல பால் ஸ்ட்ரைக்கரே இல்லை நம்ம டீம்ல. ஸோ அதுக்காகவே ஒரு நல்ல ஒரு பால் ஸ்ட்ரைக்கரா வாங்குங்கப்பா அப்படின்றது தான் எனக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் அடிங்கடா, கிறிஸ்பா அடிங்கடா அப்படின்ற மாதிரி அதுவே அது கொஞ்சம் இருக்கு. ஸோ அது ஒன்று தான் எனக்கு ஒரு இதுதான். நான் மிச்சபடி சரி, அதான் நான் இன் இப்போ டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ரேட் வந்து நம்ம டீமை குறைய சொல்ல முடியாது. கொஸ்டினை ஃபிளிப் பண்றேனே, போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கு கம்பேர் பண்ண at this point இந்த சீசன்ல we have more goals than we had last season. ஆமா, ஆமா. இது ஆஃப்டர் we did 20 not wins. address key areas of striking. அந்த இதை நம்ம அட்ரஸ் பண்ணாம கூட we have more goals at this point compared to last season. இதுக்கு நடுவில் இன்ஜுரிஸ் நிறைய இருந்திருக்கு. ஒரு ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்டாவே ஒரு பிளேயருக்கு ஒரு அப்படிதான், எஸ்பெஷலி அட்டாக்கர்ஸ்க்கு அப்படிதான் இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் செட்டில் ஆகாத நம்பர் லெஃப்ட் எயிட்ல ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. இதெல்லாம் எடுத்து காட்டி do you then give your flowers to Arteta and say okay இதெல்லாம் வச்சு கூட நீ இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கனா, நீ பெரிய ஆளியா ஆமா, உண்மையிலேயே அப்படின்னு? அதான் bro, நீங்க சொல்ற பாயிண்ட் இஸ் எல்லாமே தட் கரெக்ட் ஃபேர்? நிக்கலஸ் நிக்கலஸ் ஜோராய நமக தான் இதுல. எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஆனா அதுதான் அதனால வந்து நம்ம ஒரு சில எதை அது பேர் என்னது டிஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. பால் ஸ்ட்ரைக்கிங் இப்போ அதான். இப்போ ஒருத்தர் ஷாட் எடுத்தா, இப்போ ஹாலாண்ட் ஷாட் எடுத்தா கோல் கீப்பர் பயப்படுவாங்க ப்ரோ. நம்ம டீம் அந்த மாதிரி யாரு இருக்கா? இவன் ஷாட் எடுத்தா எனக்கு பயமா இருக்குப்பா. ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கா ப்ரோ? பொட்டோல்ஸ்கி வேன் பர்சன் அடிச்சா கோல் கீப்பர் கையில போட்டு உள்ள போகும் ப்ரோ. இப்பெல்லாம் ஒட்டோல்ஸ்கி டேய் லெஃப்ட் ஃபுட். என்னடா என்னடா அடிக்கிறீங்க இப்பெல்லாம்? டேய் அடிங்கடா, நல்லா அடிங்க. ஸ்ட்ரைக்கர்னு அடிக்கணும்டா, பாலை அடிக்கிறது தானே உன் வேலை. அடிச்சா பால் உடையணும்டா, கிளியணும்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம டீம்ல எவனுக்குமே இல்லப்பா அந்த இது. ஹேமந்த் ப்ரோ டக்குன்னு டிஆராக மாறிய தருணம். அடிக்கணும்டா பால, உடைக்கணும்டா காலை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. யாரும் எனக்கு டிஆர் ரீல் அனுப்பிச்சாங்களே, நான் பார்க்க மறந்துட்டேனே, இப்பதான் ஞாபகம் இருக்கு. ஓகே, லாஸ்ட் இந்த இந்த டாபிக் உடைய கடைசி கொஸ்டின். கடைசி 2-3 கேமா நம்ம வந்து பேங்க் ஆஃப் த நெட்டை ஃபைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிரைட்டன் கேம்ல, நியூ கேசல் கேம்ல, யுனைடெட் கேம்ல. அந்த 3 கேமை வச்சு ரெஸ்ட் ஆஃப் த சீசன் இப்படிதான் விளையாட போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிடலாமா? இல்ல அது வந்து ரொம்ப ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின வியூவா, ஒரு ஷார்ட் டேர்ம் ஓவர் ரியாக்ஷன் சொல்றதா? இல்லை ப்ரோ, நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீசனில் அந்த மாதிரி ஃபேஸ் இருக்கும். கோல்லெஸ் ஃபேஸு, இல்லை கோல் ஸ்கோரிங்க்கு வந்து டஃப்பாக இருக்கிற ஃபேஸு, அந்த மாதிரி. ஸோ அது அப்பப்போ வந்துட்டு போகும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த நியூ கேசில், யுனைடெடு, பிரைட்டன் அந்த கேமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு திரும்பி நம்ம ஆட்கள் பிக்கப் பண்ணிடுவாங்கன்றதான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் நான். ஆனால் அதுதான் அது என்னன்னா அப் நமக்கு கிரிட்டிக்கலான டைம் எட்டி பார்க்கும் அப்பப்போ. அதுதான் வந்து நம்ம ஆட்களை திரும்பி டென்ஷன் ஆக்கி விட்டேன். போன வாட்டி எப்போ திரும்ப எட்டி பார்த்துச்சு? ஆஸ்டன் வில்லா ஹோம்ல எட்டி பார்த்துச்சு. நம்ம நல்லா தான் ஆடணும், ஆனா வந்து அன்னைக்கு நம்மளால கோல் போட முடியல. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி திரும்பி எட்டி பார்க்காம இருந்தா ஓகே தான். இந்த ரெக்கார்டிங்கோடைய டைம் ஸ்டாப் இந்த இடத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், 4 minutes பிஃபோர் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுல வந்து அருண் ப்ரோட மூஞ்சி அப்படி அப்படி வெளியே கிராபிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வர மாதிரி. கடைசி ஒரு 1.5 வாரமா நானும் அவரும் ஆர்கியூ பண்ணாத குரூப் கிடையாது, ஆர்கியூ பண்ணாத இடம் கிடையாது. இதுதான் இந்த சீசனுடைய எடுத்துக்காட்டு, இந்த 3 கேம் தான் அப்படின்றது எனக்கு வந்து
அதுல உடன்பாடு ரொம்ப இல்ல அந்த ஆர்குமெண்ட்ல. ஓகே அருண் ப்ரோ, நான் என்னுடைய கருத்தை எடுத்து வச்சுட்டேன். ஹேமந்த் ப்ரோ அவரோட கருத்தை எடுத்து வச்சிருக்கேன். விஜய் ப்ரோ இருங்க, நீங்க என்னோடத முடிச்சிடுறேன். என்னோடத ஆஹ் முடிச்சிடுறேன். அது ஆஹ் 3 கேம் தான் வந்து நம்மளோட இதுவா அப்படின்னு இருக்கனா? ஃப்ரீஸா இருக்கீங்க. இருக்கீங்க பட் கேக்குது. சொல்லுங்க. ஓகே, ஓகே. அதான் இந்த 3 கேம் தான் நம்மளோட விஷயமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஷார்ட்டா சொல்லணும்னா வந்து ஒரு டீம் அவங்களோட ஸ்டார் பிளேயர் இல்லாம பாதி, அதாவது உடனே இப்பதான் போயிருக்கு, அப்படி இருக்கிற டைம்ல அவனோட ரீப்ளேஸ்மெண்ட்னு நம்ம நினைச்ச ஆளு இல்ல யாரு, ஜெசூஸ். அவனோட இல்ல வந்து அவனுக்கு அடுத்து ஒரு பயங்கர எமர்ஜிங் டேலண்ட் நினைச்ச ஈத்தன் மாதிரி இல்ல. ரைட் பேக்ல இவ்வளவு நாளா நமக்கு ஸ்டாண்டர்டா ஆடிக்கிட்டு இருந்த ஒயிட் இல்ல. ஓகேவா? இவ்வளோ பிளேயர்ஸ் இல்லாம ஸ்ட்ரைக்கிங்க்கு நமக்கு பேக்கப் ஆள் கிடையாது. லெஃப்ட் சைட்ல ஒர்க்கிங்கா ஆகல மிட்ஃபீல்டரு. இவ்வளோ பிரச்சனையில இத்தனை பாயிண்ட்ஸ் தான் லூஸ் ஆகுது அப்படின்னும் போது வி ஸ்டில் ஹேவ் ஹோப். இதெல்லாம் ஆனா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும். அது ஏதோ என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆனா இவ்வளோ இந்த பாயிண்ட்ஸ் லூஸ் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் வேலிட் ரீசன். சும்மா வந்து நொண்டி சாக்கு சொல்ற மாதிரி ஒரு ரீசன் கிடையாது, வேலிட் ரீசன். அதனால வந்து ரொம்ப ஒரு பேனிக் ஆகி இது பண்ற அளவுக்கு இல்ல. பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது தெரியல. ஆனா அதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நம்புவோம். ஓகே, அதோட நம்ம இப்போ ரேட்டிங்ஸ்குள்ள போகலாம். பிளேயர் ரேட்டிங் ஃபார் இருங்க 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 அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து எஸ். மேடிசன், ஸ்பர்ஸ் இவங்களெல்லாம் லைட்டா சிரிச்சுக்கலாம். ஓகே. மேடிசன் அதுவும் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ஏதோ குரங்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஏதோ ரெஃப்ரி கிட்ட எந்திரிச்சு ஒரு சீன்லாம் போடுவாங்க தெரியுமா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு டேய் நீங்களா ஆர்சனல் ஃபேன் தானே, அப்படி போறமா இந்த பக்கம் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு So, ஒரு பாயிண்ட்ல நான் மேடிசனை பார்த்துட்டு யோசிச்சேன், நீ எப்படா வந்த நீ அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த ஹாஃப் டைம் சப்ஸ்டியூஷன். நான் கிக் ஆஃப் பார்க்கல. கிக் ஆஃப் பார்க்காம கரெக்டா 65th மினிட்ல தான் இப்பதான் உன கேம்ல பாக்குறேன். இத்தனை நேரம் நீ ஆளக்கானுமே எப்ப நீ வந்ததுன்னு தெரியல ப்ரோ. அவன் சும்மா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ட்ரோசார்டு வந்து அந்த ஒரு டர்ன் பண்ணி பால் எடுக்கும்போது சமச்சா செம இது. ஆக்சுவலா வந்து பெட்ரோபோர விழுந்து உருண்டதுக்கு அதெல்லாம் வந்து எதுக்குடா பிளேயர் ஸ்டாப் பண்ணீங்க அவன் விழுந்து விழுந்ததுக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல நான் இப்படி அந்த யோசிச்சேன், ஒரு கோல் ரெஃப்ரியே போஸ்ட் ஒரு பிளேயர் ஸ்டாப் பண்ணானா அப்ப அந்த ரெஃப்ரி கல்ல அது எப்படி தெரிஞ்சிருக்கணும். அவன் திரும்பி விழுந்தது, ஐயோ அது மோசமா இருந்துச்சு ப்ரோ. இந்த இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு 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 பிளேல ஹியூமிலேட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி ஜானி எவன்ஸ் வந்து ஜிருவோட ஒரு கோல் ஆக்ஷனை ஸ்டாப் பண்றதுக்கு படுத்துக்கிட்டே ஸ்விம்மிங் பண்ணிட்டே போய் ஹெட்டிங் பண்ணுவான் போல. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு எப்பிக்கான ஒரு மூமெண்ட் ஆர்சனல் இதுல ஞாபகம் இருக்குன்னா அது இதுவா தான் இருக்க போகுது. திஸ் வாஸ் அல்டிமேட் அன்பிலீவபிள். அல்டிமேட் இல்ல. இதுல நிறைய ட்ரோசாட் மூமெண்ட்ஸ் இருந்தது, நிறைய தடவை வந்து அவங்கள விளையாண்டு இது விளையாட்டு காமிச்சான். அதே மாதிரி இன்னொரு போட்டி மூமெண்ட் போடுவாங்க. வந்து அதே மாதிரி வந்து இன்னொரு மூமெண்ட் வந்து நம்ம ஓடேகார்டு பால் அப்படியே ஒரு ஏர்ல இருந்து வர பால் வாங்கி திருப்புறது. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பிளேயர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, சான்ஸே இல்ல. இந்த கேம்ல நிறைய அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, இண்டிவிஜுவல் கிளீனா நீங்க கேட்டீங்கல்ல ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ், ஸ்பர்ஸோட ஸ்டார்டிங் லெவனும் நம்மளோட ஸ்டார்டிங் லெவனுக்கும் எவ்வளவு இது இருந்ததுன்னு அதுதான் அங்கதான் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேல தான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க கீப்பர் ரொம்ப லக்கி, ரொம்ப லக்கி. அந்த இதெல்லாம் உள்ள போயிருக்கணும், அந்த இதெல்லாம் வந்து உள்ள போயிருக்கணும். என்னென்னமோ பண்ணி விளையாண்டுட்டு இருந்தானுங்க. என்ன இந்த பீட்டர் செக் வந்து எமரியோட ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு சென்டர் பேக் பாஸ் பண்றேன்னு கோல் போஸ்டுக்கு ஜஸ்ட் லெஃப்ட்ல போகுமே, அந்த மாதிரி எனக்கு சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது இவனை பார்க்க. கின்ஸ்கிய பார்க்கும்போது போன அந்த கங்பாக் கப் கேம் முடிச்சுட்டு ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் காட்டினாங்க அவனை. பட் ஒரு கேமோடயே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஆவரேஜா தான் இருந்தான். இவனை பார்க்கும்போது எனக்கு நல்ல வேளை அவங்களுடைய ஒரிஜினல் கோல் கீப்பர் அந்த இட்டாலியன் அவன் விகாரியோ இன்ஜூர் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோப் ஃபார் இன்ஜுரிஸ், பட் இன்ஜூர்ட் அகேன்ஸ்ட் when he is playing against us, which அதனாலதான் கின்ஸ்கி வந்து விளையாடுறான் அப்படின்றப்போ ஓகே தட் வாஸ் a really blessing in disguiseன்ற மாதிரி நான் அப்படிதான் நினைச்சேன். அவன் இருந்தா மட்டும் இதுவாயிருக்குமா அப்படிலாம் இல்ல. ஸ்பென்ஸ் ஒரு டீசென்ட் ஆனான் ப்ரோ. ஜெட் ஸ்பென்ஸ் அந்த ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் த பூட்ல போட்டான் பாருங்க, அதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. ஆனா அதோட கேப்ரியல் கேப்ரியல் டிஃபென்சிவ் ஆக்ஷன் தானே அது. ஓகே.
ஆனா அதே மாதிரி வந்து இந்த கேம்ல இதுவும் ஐ மீன் இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்களா அருண் ப்ரோட மண்டை அப்படி வர்றது, அதே மாதிரி இப்போ வர்ற விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பிரேக் அவே ஒன்று இருக்கும் அவங்களோட பிரேக் அவே. அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் தான் நினைக்கிறேன், ரைஸ் வந்து ஒரு ஒரு ம் ஒரு பேஸ் காட்டுவான் பாருங்க. ஆமா. டேய் ரைஸ் உனக்கு இவ்வளவு வேகமாலாம் ஓட தெரியுமாடா அப்படின்ற மாதிரி காஞ்சல சூப்பர். அப்படியே ஒரு பேஸ்ல வந்து அந்த பால் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அப்படியே ஸ்வர்ஸ்ல இருந்து வெடிக்க பார்த்துட்டு இருப்பான். என்னப்பா நடந்துச்சுங்க, ஏதோ ஒரு ட்ரெயின் வந்த மாதிரி இருந்துச்சு. மைல்ஸ் லூயிஸ் கெலியும் நிறைய இடத்துல குலுசெவ்ஸ்கி கிட்ட இருந்து பால் எடுத்தது ஆமா. அன்பிலீவபிளா இருந்துச்சு. அது அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரீடிங் ஆஃப் த கேம், குறுக்கால வர்றது, ஷோல்டரை வச்சு பவர் பண்ணி எடுக்கிறது. அது இருக்கிறது. 18 வயசுல அவனுடைய கோர் ஸ்ட்ரென்த்தும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ம். பார்த்து நான் அப்படியே அசந்து போறேன். ஆமா. இல்ல அதுதான் சொல்றேன், இந்த கேம்ல நிறைய ஹைலைட் மூமெண்ட்ஸ் இருந்தது. நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சூப்பரா பண்ணோம். இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது சூப்பர்ரா, இதெல்லாம் கொட்டிங்களா, இப்படிதான்டா விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இந்த டீம் எடுத்துக்கோமே, திஸ் இஸ் ஸ்பர்ஸோட ஸ்குவாட் இப்போதைக்கு. ஹவு லாங் பாஸ்ட் காகுலு நிலைப்பார் இந்த சீசன்ல? இல்ல ப்ரோ, அதான் நான் சொன்னேனே, அவங்க போர்டு பேக் பண்றானுங்க ப்ரோ. அவனை ஆ சாக் பண்ண போறது இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. தே ஆர் கோயிங் டு ஸ்டிக் வித் ஆன்ஜி தான். அவனை சான்ஸ் கொடுக்க போறாங்க, பில்ட் பண்ண டீம் பில்ட் பண்ண வாய்ப்பு கொடுக்க போறாங்க அவனுக்கு. ஓகே, நீங்க அவனுக்கு செகண்ட் லெக்ல சான்ஸ் கொடுக்குறீங்களா லிவர்பூலோட 1-0 இதுவா? நோ. சான்ஸ் இல்ல, ஓகே. ஆன்ஃபீல்டில் ரொம்ப கஷ்டம். சான்ஸ் இல்ல. ஓகே. ஆன்ஃபீல்ட்ல போய் இந்த அன்லெஸ் இதே இதே ரொமேரோ சிட்டி கிட்டனா கூட வேண்டர்மேன். நான் சொல்லியிருப்பேன். சிட்டி கிட்டனா கூட வந்து ஸ்பர்ஸுக்கும் சிட்டிக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் இருக்கு. லிவர்பூல் கிட்டலாம் நடக்காது. அன்லெஸ் ரொமேரோ வேண்டர்மேன்லாம் உள்ள வந்தால் ஒழிய எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்தாலுமே கஷ்டம் தான். இப்போ இருக்கிற டீம்மேட்ஸ்னா அதான் மிராக்கிள் தான், மிராக்கிள் பண்ணி தான் ஆன்ஃபீல்டெல்லாம் தாண்ட முடியும். பாப்போம். நம்ம டீம்ல ஒரு 4-5 பேர் பெஞ்சில அகாடமி, அவங்க டீம்ல ரெண்டு பேர் அகாடமி, அவங்க டீம்ல 5 பேர் அகாடமி. அப்பா, லுக்ஸ் வெரி bleak ஃபார் மிஸ்டர் ஆன்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, கோயிங் டு ரேட்டிங்ஸ், ஸ்டார்டிங் வித் ராயா. ஹேமந்த் ப்ரோ, ஐ ஸ்டார்ட் வித் யூ. ராயாவோட கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதான் ப்ரோ, 6 கொடுப்பேன் நான். கோலுக்கு எதுவும் பண்ண முடியாது, டிஃப்ளெக்ஷன் தான். மிச்சபடி பால் டிஸ்ட்ரிபியூஷன் டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஷார்ட் ஸ்டாப்பிங்கும் எதுவும் வரவே இல்லையே. ஒரு அதுக்கடுத்து இந்த குலுசெவ்ஸ்கியோட ஒரு ஷார்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. சூப்பர் ஷாட்ஸ் ஆகும். ஆமா, குலுசெவ்ஸ்கி. ஆமா, பாயிண்ட். நியர் போஸ்ட்ல ஒன்று தடுப்பான். எனக்கு அவன் அந்த ஒன் ஹேண்ட்ல கேட்ச் பண்ணுவான் பாருங்க, அது ரொம்ப பிடிச்சது. அந்த அதனால ஒன் ஹேண்ட்ல சூப்பரா கேட்ச் பண்ணுவான். ஸோ ஷாலன் சாக்கர்ல வர மாதிரி, ஷாலன் சாக்கர்ல வர மாதிரி அப்படியே. ஆமா அதுக்கப்புறம் அந்த ரிச்சார்லிசன் ஒரு எச்சத்தனமான ஒரு காரியம் பண்ணுவான். அவன் கையில இருந்து ஆமா பால தட்டி விட்டு அவன் நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்துருவான். டேய், நீ தான்டா வந்து இடிச்ச, நீ என்னடா கீழே? ஐயோ, இட்ஸ் வெரி ஹாரிபிள். 6.5. ஓகே, இந்த கோல் இல்லாம இருந்திருக்கலாம், பட் அது வெரி ஆமா. அன்பார்ச்சுனேட் கோல். ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. விஜய் ப்ரோ, ஸ்டார்டிங் வித் ரைட் பேக் டிம்பர். டிம்பர் கிளீன் கேம், ரொம்ப சூப்பர் ஸ்டாகரிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது, கிளீனா விளாண்டது. ரைட் பேக்ல ஹீஸ் புட்டிங் அ சாலிட் 7 ஆன் எவ்ரி கேம் தான் நம்ம சொல்லணும். இந்த கேம்லயும் அந்த மாதிரி தான், சாலிட் 7. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் வித் ஓடேகார்ட் அண்ட் பார்ட்டே வந்து நல்லா இருந்துச்சு. ஈவன் ஸ்டெர்லிங்கோட கூட நல்ல காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கேம் டிம்பர்ல வந்து டிம்பர் கிட்ட ஒரு யூஷுவல் விட அந்த சில்கி ஃபர்ஸ்ட் டச் ஆன் த பால், அதெல்லாம் நான் வெரி யூஸ் டு இட். இந்த கேம்ல கொஞ்சம் ஹெவி ஃபர்ஸ்ட் டச் எல்லாம் நான் பார்த்தேன். இல்ல நான் லாஸ்ட் மினிட் இதுதானே ஃபிட்னஸ் பாஸ் பண்ணது டிம்பர் ஆக்சுவலா இந்த கேம். ஓகே, சரி. அவைலபிளா இருப்பானே இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்ல கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். அது ஒன்னே ஒண்ணுதான். அவன் வெரி குட் ஆன் த பால், வெரி குட் டிஃபென்சிவ்லி. அந்த பால் மெனிப்புலேஷன்லாம் அவன் அடிச்சிக்க முடியாது. ஆனா அந்த பாஸ் ஃபைன் பண்றதோ அதெல்லாம் கொஞ்சம் அவன் என்ன சொல்ல, அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு ட்ரீட், அந்த ட்ரீட் இல்லை, பாஸ் ஃபைண்டிங் அந்த ட்ரீட் அவனுக்கு கொஞ்சம் கம்மி தான் அவனுக்கு. ஆனா அது அவன் சென்டர் பேக். அவன் ஸோ அவன் சென்டர் பேக் ரைட் பேக் இவ்வளோ ஆடுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம இதுக்கு மேல போயிட்டு நீ ஓவர்லாப் பண்ணு, கிராஸ் அப் போடு, அதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கணும்னு தோணுது. ஆனா அதான் கொஞ்சம் பண்ணலாம்னு எல்லாம் ஒயிட்னால வர்ற எதிர்பார்ப்பு தான். ஒயிட் எல்லாமே பண்ணால, சென்டர் பேக்கா இருந்து ரைட் பேக் ஆக்கணும், அதனால வர்றதுதான். பரவாயில்ல. ஓகே, I'll take சலிபா. வெரி கிளீன் கேம். கொயட்டா வச்சுக்கிட்டான் அவன் சைட. யார் என்ன பண்ணாலும் நான் என்னோட கேம் விளையாடுவேன். கடைசியில ஒரு லங் பஸ்டிங் ஃபார்வர்ட் ரன் ஒன்று பண்ணான்.
ஐ திங்க் விஜய் ப்ரோ நம்ம இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்க முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ரன்ஸ் எல்லாம் தான் மிஸ் பண்றோம் கவுண்டர் அட்டாக்ல. ஓகே, நான் இந்த பொசிஷன் தான், நான் இங்கே தான் நிக்க போறேன், நீ அந்த பொசிஷன், நீ முன்னாடி போ அப்படின்ட்டு நம்மக்குள்ள குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள டிஃபென்ஸ் போய் செட்டில் ஆயிடுறானுங்க. கவுண்டர் அட்டாக்ன்றது வந்து நார்மல் அட்டாக்கா மாறிடுது. ஸோ அது இல்லாம இந்த கேம்ல வந்து ஐ திங்க் சலிபா டிட் ரியலி குட். இப்போ புதுசா வந்து இந்த ஆங்கிளா எடுக்கிற ஃப்ரீ கிக் எல்லாம், அதுக்கெல்லாம் சலீபா ஸ்வீப்பரா நிக்கிறான். இஸ் நாட் தேர் இன் தி கோல் ஸ்கோரிங் ஆக்ஷன். ஆமா. இந்த கேம்ல தான் கவனிச்சேன் அதை. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தானா இல்ல இந்த கேம்ல அப்படி இல்ல பண்ணானா? லாஸ்ட் கேமும் அப்படிதான் இருந்தான், அதுக்கு முந்தின கேமும் ஆமா அப்படிதான் இருந்தான். ஸோ எஃபிஎல் அசெட்டா ஒன்று ஐ திங்க் சலீபா கொஞ்சம் அடி வாங்குறான்னு நினைக்கிறேன். பட் அதர் தன் தட் நல்ல கேம் இன்னைக்கு சலீபாக்கு. 7/10, 7.5/10 கொடுத்துருக்கலாம். கிளீன் ஷீட் இருந்ததுன்னா 8 வரைக்கும் போயிருக்கலாம் மேபி. பட் 7/10 நான் கொஞ்சம் ஸ்டிஞ்சியா இருக்கேன். கேப்ரியல் ஹேமந்த் ப்ரோ, கோல் ஸ்கோரர் மேன் ஆஃப் கேப்ரியல் த நான் மேட்ச். இன்னைக்கு 10 10 out of 10 ப்ரோ. கேப்ரியல் இன்னைக்கு வந்து ஒரு 2 3 இடத்துல அந்த ஃபைனல் டிஃபென்சிவ் ஆக்ஷன் சூப்பராக தடுத்திருப்பான். போத் பாக்ஸஸ் இன்னைக்கு பயங்கர இம்பாக்ட் காமிச்சிருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்று, அந்த செகண்ட் ஹாஃப்ல கூட சொலாங்கி ஒரு ஷாட் எடுக்க வருவான், பிளாக் பண்ணிடுவான், சூப்பராக பிளாக் பிளாக், பண்ணுவான் அதை. யா. ஸோ நல்லா ஆடியிருப்பான் இன்னைக்கு. அதே மாதிரி அந்த ஹெட்டரு, கார்னர் ஹெட்ரு, என்ன என்ன ரன்னுப்பா அது. ஏறி என்ன ஏறி ரன்னு, என்ன ஒரு பிரசன்ஸ் இல்ல. ஆமா அந்த ஆமா அந்த பிளேயர் அப்படியே தள்ளி அது ஓன் கோலா தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. பட் அது ஆமா கிரியேட்டட் பை கேப்ரியல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது கன்ஃபார்மா. கேப்ரியல் கோல் தான் ப்ரோ. அது நீங்க பிரீமியர் லீக் எவன் கணக்குலாம் எழுதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது கேப்ரியல் கோல் தான் அது. ஸோ அதான் ப்ரோ, எனக்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கேமு. கண்டினியூஸாக 3 நார்த் லண்டன் டார்பி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான் கேப்ரியல். ஸோ கிரெடிட் கிரெடிட் டு ஹிம். அதான் ஒரு நம்ம டீம்ல ப்ராப்பர் பிக் கேம் பிளேயரு. இன்னைக்கு வந்து நல்லா சூப்பராக ஆடினான். இப்போ 2 ரைட், பாக்ஸ்லையுமே சூப்பராக ரைட்ல ஆடினான். அந்த அடிச்சா செல குலிசெவ்ஸ், லோடிங் தான். ஆமா குலிசெவ்ஸ்கே ஜாக்கி பண்ணிட்டு பம்ப் பண்ணுவான் பாருங்க. ஆமா, பம்பிங் ஆயிட்டேன் போடுறா வாடா வாடா அப்படின்னு. அப்படின்ற மாதிரி. ம் 200 மில்லியனுக்கு விற்காம இருந்தது நல்ல விஷயமா போன சீசன்? ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, பேச்சே பவுண்ட் கிடையாது. ஃபார் பவுண்ட் ப்ரோ, ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் சைனிங்ஸ் கேப்ரியல். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. 2 3 கிளப்பை ரிஜெக்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்தான். when we were at a low point வேற. ஆமா ஸோ கேப்டன் மெட்டீரியல் ஃபியூச்சர்ல. மைல்ஸ் லூயிஸ் கேலி, விஜய் ப்ரோ புதுசா இன்னும் வர ஸ்டார் பேசுறதுக்கு பாய். இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்குது, அதான் வந்து எல்லாமே சொல்லிட்டோம். வெரி வெரி குட் கேம். அதுவும் ஃபர்ஸ்ட் நார்த் லண்டன் டர்பி, அதுல வந்து 18 வயசுல இந்த மாதிரி விளையாடுறதுன்றது ஒரு, இட் இஸ் பியாண்ட் எனிவன்ஸ் கேப்பபிலிட்டி. அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்ல பேர் எழுதிருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி எழுதுவோம்ல, லெஃப்ட் பேக்குக்கு இவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இவங்க செகண்ட் சாய்ஸ், இவங்க பேக்கப் தேர்ட் சாய்ஸ் அப்படின்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி கூட பேர் எழுதாத ஒரு பிளேயர் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி. அவுட் ஆஃப் நோவேர் இப்போ வந்து மற்ற டியர்னி, ஜின்செங்கோன்னு 2 பேருமே வந்து நேஷனல் டீமோட ஸ்டார்டர்ஸ். அவங்க கேப்டன் 2 பேரையும் கேப்டன் ஒருத்தர். ஒருத்தர், அதுல வந்து அவங்க 2 பேரையும் பெஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்றான்னா அதுதான் குவாலிட்டி. when you have that quality, அதுவும் 18 வயசுல அவங்கள பெஞ்ச் பண்ணி, இப்ப நம்ம பேசுறோம்ல கேலஃபியூரி திரும்ப வந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு தெரியல, பொறுமையா வரட்டும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் குவாலிட்டி. எந்த ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ், அதாவது இந்த பெப் கார்டியோலா பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க, பிச்சில் எங்க போட்டாலும் அவங்களால விளையாட முடியும்னு நினைக்கிறது. அது வந்து ஸ்கெல்லி கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பிச்சில் எங்க வேணா போடுங்க, he has the quality for that position நான் நினைக்கிறேன். ஸோ absolutely monstrous game. 9 கொடுப்பேன், 8.5 9 கொடுப்பேன் கண்டிப்பா. லாங் மேட் கண்டினியூ. கேப்ரியலுக்கு தேர்ட் கன்சிக்யூட்டிவ் மேன் ஆஃப் த மேட்ச் அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியில 3 கன்சிக்யூட்டிவ் நார்த் லண்டன் டார்பிஸ் ஜெயிச்சதே கிடையாது. ஆமா இட்ஸ் ஆல்வேஸ் பின் 2, அதுக்கப்புறம் ட்ரா ஆர் லாஸ் அந்த மாதிரி தான். ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் நார்த் லண்டன் டார்பி வின்ஸ், 3 மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் கேப்ரியல். ஐ திங்க் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. கோயிங் டு தாமஸ் பார்ட்டி, ஐ டேக் பார்ட்டி மை பாய். ஏன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஐ ஃபீல் லைக் அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணி மிட்ஃபீல்ட்ல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ரைட் பேக்ல போட்டு வேற யாராவது ஒருத்தர் அந்த 6 பொசிஷன் ஆட வைக்கிறது வந்து, இந்த கேம் ஷுட் பி த ரீசன் why you should not do that அப்படின்றது தான் என்னுடைய ஒன்லி பாயிண்ட். வெரி கிளீன் கேம், டிஸ்ட்ரிபியூஷன் செம்மையா இருந்துச்சு.
அவங்களுடைய ப்ரெஸ்ஸை எவேட் பண்ணி 2-3 இடத்துல அழகா வெளியே வந்தான். ஓடகார்டோட நல்லா லீக் பண்ணான், ரைஸோட நல்லா லீக் பண்ணான். ட்ரோசார்டும் ரைஸும் இன்டர்சேஞ்ச் பண்றப்போ ட்ரோசார்டோடையும் செம்மையா லீக் பண்ணான். அந்த ட்ரோசார்டோட செகண்ட் கோலே அங்க பார்ட்டி கிட்ட இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட், எஸ், இந்த பார்ட்டியோட ஆக்ஷன்ல இருந்தா ட்ரோசார்டோட செகண்ட் கோல் ஸ்டார்ட் ஆகுது. ஹி ரீட்ஸ் த கேம் வெரி வெல், ஹி இஸ் ஆல் ஓவர் த பிச், அந்த ஃப்ரீடம் டு ரோம். இருந்தாலுமே அந்த ரீட் பண்ணி டிரான்சிஷன்ஸை பிரேக் பண்ணி பால் ரிட்டைன் பண்றதுல ஒரு மாஸ்டர்ஃபுல்லா இருக்கும். இஃப் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சீசன் தாமஸ் பார்ட்டி, ஐ எம் கிளாட் நம்ம இதுதான் தாமஸ் பார்ட்டியோட கேப்பபிலிட்டி அப்படின்றத ஒரு ஆமா, ஃபுல் சீசன் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஹாஃப் அவர்ஸுக்கு சீசன் ஒரு நல்ல கிராஸ் போட்டிருப்பான் ப்ரோ. அது கோலா இருந்திருக்கலாம். அவ்வளவு பெரிய கோல் போஸ்ட்ல ஒரு கோல் கீப்பர் எங்க இருக்கானோ கரெக்டா அவனை தேடி அடிக்கும். ஓகே, கோயிங் டு ரைட் சென்டர் மிட், ஓடகார்ட், ஹேமந்த் ப்ரோ. ஓடிகார்டு இன்னைக்கு ரேன் த ஷோ ப்ரோ. சூப்பரான கேம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு. ஆக்சுவலி யுனைடோடுமே நல்லா தான் ஆடினான் எஃப்ஏ கப்பில். இன்றைக்குமே சூப்பராக ஆடிருந்தான். நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆடிருந்தான். அதாவது அப்ரோச் பிளேலாம் சூப்பராக இருந்துச்சு. நிறையா அந்த டம்மி பண்ணிகிட்டு இருந்தான், அந்த பேக் ஹீல் பண்ணுறது அதெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தான். அந்த ஃபினிஷ் தான்ப்பா கடைசியில் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். அந்த டேர்னி பாஸ் அது டார்கெட்லேயே தான் அடிச்சிருங்கப்பா. அது ரொம்ப ஐ திங்க் அந்த ஒரு கோல் தான் அவனுக்கு தேவை. அந்த ஒரு கோல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹி வில் ஸ்கோர் மோர் அப்படின்றது என்ன ஒரு ஃபீலிங்கு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் அடிப்பான் நம்புவோம். ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ 8 or 9 எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வேலிட். அந்த மேபி அந்த கோல் ஷார்ட் ஆன் டார்கெட் அடிக்காதனால 8 கொடுக்குறேன் நான். ஓகே, டெக்லன் ரைஸ், விஜய் ப்ரோ. டெக்லன் ரைஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் கேம் தான். ஆக்சுவலா டெக்லன் ரைஸ் வந்து இந்த சீசன் வந்து கண்டினியூஸா ஒரு ரன் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஹி ஷோயிங் ஹூ இஸ் இன் நிறைய கேம். என்ன சொல்றது, இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்ப ஷார்ட்ஸ் எடுக்கிறதுலயே நம்ம டீம்ல வந்து ஹேமந்த் ப்ரோ சொன்னாரு, யாராவது அடிச்சா போற மாதிரி இருக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி அடிச்சா போற பிளேயர்ல கண்டிப்பா டெக்லன் ரைஸ் வருவேன். அண்ட் அதே மாதிரி டிஃபென்சிவ் ஆக்ஷன்லயும் நான் ட்ரஸ்ட் பண்ணலாம். இந்த பால் பிரேக் ஆகுதா, ரைஸ் ஓடுறானா அதை நோக்கி, ஸ்டாப் பண்றோம்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் த பிச் வந்து என்னால டிபெண்டபிளா சொல்ல முடிஞ்ச ஒரு பிளேயர்னா அது டெக்லன் ரைஸ். இந்த கேம்லயும் அதே தான், எல்லா இடத்துலயும் இருந்தான், எல்லா ஷாட்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் வந்து பால் ரிசீவிங்கா இருக்கட்டும், திடீர்னு பார்த்தா லெஃப்ட் விங்ல ஓடிட்டு இருக்காரு, டேய் நீ எங்கடா இங்க ஓடிட்டு இருக்க, இப்படி உள்ள வாடா அப்படின்ற மாதிரி. பட் கிளீன் கேம். என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ட்ரைஸ் கிட்ட இருந்து, என்னன்னா வந்து கோல்ஸா எக்ஸ்பெக்ட் பண்றோம், அசிஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்றோம், இந்த ரன்னிங் பிரேக்கிங் அப் இதெல்லாம் தாண்டி இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். அது வந்து அந்த 100 million டேகா ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து ஆஸ் அ பிளேயராகவே வி சி த பொட்டன்ஷியல்ல. ஒரு பிளேயரை பார்க்கும்போது இன்னும் நீ இதெல்லாம் பண்ணலாம், இன்னும் நீ இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் ஏன் இன்னும் உனக்கு நடக்கல அப்படின்றது. அதுல கண்டிப்பா டெக்லன் ரைஸ் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். 7.5. ஓகே, மாஸ்டர் பண்ணிட்டான் ப்ரோ. இல்ல கார்னரும் சரி, இந்த சைடுல இருந்து எடுக்கலாம்ல செட் பீஸ். டெட் பால் ஸ்பெஷலிஸ்ட்ல வந்து அடிச்சுக்க முடியாது. ஐ திங்க் இந்த லீக்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெட் பால் ஸ்பெஷலிஸ்ட் வந்து டெக்லன் தான். கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். and லைக் he came out of nowhere கூட. லைக் முதல்ல மார்டினெல்லி தான் அந்த சைடுல இருந்து செட் பீஸ்ல எடுத்துட்டு இருந்தான். மார்டினெல்லி போய் டெக்லன் ரைஸ் சம்டைம் மிடில் ஆஃப் லாஸ்ட் சீசன் வந்து அந்த பொசிஷன் அவன்தாவே ஆகிட்டான். பட் 2 things நான் கால் அவுட் பண்ண நினைச்சது வந்து, சாக்கா இன்ஜூர் ஆன பிறகு நான் எவ்வளவு சாக்காவை அண்டர் ரேட் பண்ணிட்டேன். அந்த பாலை ஒரு இடத்துல போடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல கரெக்டா போடுற அந்த கெப்பாசிட்டியை வந்து எவ்வளவு அண்டர் ரேட் பண்ணிருக்கேன்னு அப்பதான் தெரிஞ்சு. கடைசி ஃபியூ கேம்ஸா ரைஸ் ஸ்டெப்பிங் அப் மேசிவ்லி அந்த இதை ஃபில் பண்றதுக்கு. ஹி ஹேட் த டேலண்ட், பட் கன்சிஸ்டன்சின்றது ஒன்று மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. இப்போ இன்னும் கன்சிஸ்டன்ட் ஆயிட்டே வரான். தட் இஸ் ரியலி குட் டு சி. இன்னொன்று இந்த அடிச்சா பால் கிளியிற மாதிரி அடிக்கணும்னு கடைசி அந்த ஒரு ஷார்ட், கோல் கீப்பர் கையை தூக்குறது கூட டைம் இல்ல, பால் அவரை அடிச்சு வெளியே போய் விடுது. அதுதான் ப்ரோ நல்ல ஷாட் ப்ரோ. ஆனா உள்ள போயிருந்ததுனா சூப்பரா இருந்திருக்கும். ஒரு 5 அடி இப்படி 5 இன்ச்சுக்கு அடிச்சானா கோல் ப்ரோ. அது கீப்பர் ரியாக்டே பண்ணல. this way கோல். அது வெரி அன்பார்ச்சுனேட். கரெக்டா கோல் கீப்பரை பார்த்து அடிச்சது. சோ யா, குட் பிளேயர் டெக்லன் ரைஸ். I'll take Trossard. ஃபைனலா ஒரு கோல் ஸ்கோரிங் ஆக்ஷன் ரொம்ப நாளா ட்ரோசார்ட் கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். இட்ஸ் கம் அபவுட். ஒரு யூஸ்வலா அவங்க கிட்ட இருந்து வர கோல் எல்லாம் வந்து அந்த ஆஃப் த பெஞ்ச் வந்து கோல் அடிச்சுட்டு அவங்களோட செலிப்ரேஷனை வந்து யாரும் அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷனை கொடுப்பான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோல் அடிச்சு, ஐ தாட் வாஸ் ஸ்னீக்கி குட் கோல். ஏன்னா அந்த பவுன்ஸ் ஸ்கிட்ட
நம்பி அடிச்ச ஒரு ஷாட் மாதிரி இருந்துச்சு. அது வாண்டடா அப்படி போச்சு அடிச்சானா இல்ல அது தெரியாம அப்படி போயிருச்சா தெரியல. டேக் த கோல். 2 3 ஷார்ட் கிரியேட்டிங் ஆக்ஷன்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி ஃப்ளஃப் பண்ணுவான், மிஸ் பண்ணுவான். அதெல்லாம் தாண்டி அந்த ஆங்கிள் இருந்து அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து கோல் அடிச்சது ஐ தாட் இட் வாஸ் ரியலி குட். இட் ஷுட் பி a really good கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். அடுத்த கேம் அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு நம்புறேன். இந்த கேமுக்கு அவனுக்கு 8 out of 10 ஃபார் த கோல். ஃப்ளஃப்ட் சான்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நான் ஐ டேக் பாயிண்ட்ஸ். கை ஹாவர்ட்ஸ், ஹேமந்த் ப்ரோ. ஹவர்ட்ஸ் வந்து 6 கொடுப்போம் நான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரண்ட் லைனில் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு லெவல் கம்மியானா ஹவர்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நல்லா ப்ரெஸ் பண்ணால் நிறையா கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துச்சு. ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லேக் ஆகுது, பார்த்தாலே தெரியுது பாடி லாங்குவேஜில். அந்த ஹெட்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருந்தாலும் அதெல்லாம் குத்தி விட்ருவான் அவன் ஹவர்ட்ஸு. கால் அடிக்கிறது தான் ஹவர்ட்ஸ் வீக்னஸ். கொஞ்சம் ஹெட்டிங்லாம் நல்லா தான் பண்ணுவான். ஸோ அதுக்கு டார்கெட்டில் அடித்தான், அதுவே ஓகே பரவாயில்ல, ஒரு பெட்டர். அந்த நியூ கேசலோட விடுவான் பாருங்க, ஹெட்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஷோல்டர் பண்ணுவான் பால. ஸோ அதுக்கு இப்ப பெட்டர் டார்கெட்ல அடிச்சிருக்கான். ஸோ அடுத்த மேட்ச் கோல் போடுவான்னு நம்புவோம். ஆனா அதான் ப்ரெஸ்ஸிங், அந்த பாலை அந்த கொஞ்சம் ஒரு சில தான் ப்ரோ. ஒரு சில இடத்துல டேர்ன் பண்ணி ஷாட் எடுக்கலாம்னு பார்ப்பான், அது ஒரு மாதிரி பயந்து பயந்தே எடுப்பான் அந்த ஷாட்டு. அதெல்லாம் தான் கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் செகண்ட் லேட்டா அந்த டர்ன் பண்ணி ஷாட் எடுக்க ட்ரை பண்றான், அதுக்குள்ள 4 பேர் வந்து சுத்திடுறாங்க அவனை. ஆமா, அதான் இன்னும் கொஞ்சம் தைரியமா டி பாக்ஸ்ல உன்னோட ஜோன்ரா, தைரியமா நீ என்ன வேணாலும் பண்றா. ராக்கெட் கூட விடு, யாருமே கேட்க போறது இல்ல. நீ டி பாக்ஸ் என்ன வேணாலும் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் போன கேம் விட்டாரு. ம். அதுக்கு நான் அங்க இருந்து இல்ல ப்ரோ, நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் டி பாக்ஸ்ல கொஞ்சம் பின்னாடியில இருந்து. ஓகே, லாஸ்டா ஸ்டெர்லிங் out of the playing 11. விஜய் ப்ரோ, what did you think of this game? ஸ்டெர்லிங் இந்த கேம் ஆக்சுவலா வந்து டீசன்ட் கேம்னு நினைக்கிறேன். ஏன்னா யுனைடெட் கிட்டே ஐ ஃபெல்ட் கொஞ்சம் ஸ்டெர்லிங்கோட கேம் திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி அந்த ரைட் சைடில் வந்து நமக்கு ஒரு சீனியர் ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்னு. ஆல் ஓவர் த பிச்சே நமக்கு கொஞ்சம் சீனியர் ப்ரெசன்ஸ் வேணும்னு இருக்கு. அதுல ஸ்டெர்லிங் வந்து இந்த கேம்ல கொஞ்சம் அந்த சீனியருக்கான ப்ரெசன்ஸ் காமிச்ச மாதிரி இருந்தது. ஹி ஷோயிங் எனக்கு இந்த இப்போ ஒரு 1-2 கேட்கும்போது கூட பாலை கொடுத்துட்டு நான் எங்க மூவ் ஆகுறேன் அப்படின்றத ஒரு லீன்லயோ ஒரு இதுலயோ காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ப்ராபப்ளி இட் பி பெட்டர் ஷோயிங். அதனால ஸ்டெர்லிங் அப்படியே இப்போ இனிமேட் பாடுறா 600 கோல் அடிக்க போறான்டா அப்படிலாம் கிடையாது. நம்ம சேயிங் வந்து எப்படின்னா ஸ்டெர்லிங்கோட அந்த என்ன சொல்றது, அந்த பழைய ஸ்டெர்லிங் பார்த்திருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த பழைய ஸ்டெர்லிங்கோட சில விஷயங்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ரொம்ப நம்ம சொல்றோம்ல லேசியா இருக்காங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல அப்படின்றதுலாம், அதெல்லாம் கொஞ்சம் மறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓடேகார்டோட இதுவா இருக்கட்டும், இல்ல வந்து டிம்பரோட ஒரு காம்பினேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வந்து மறையிற மாதிரி கொஞ்சம் தெரியுது. நான் 2 3 இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணேன், அவன் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பிளேயர் மாதிரி. அவன் அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னா ஒரே ஸ்டாட்டிக் ஆயிடுறான். ஹி டசன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அப்படியே நின்றுகிட்டே இருக்கான். அந்த தட் கான்ட்ரிபியூட்டட் 2 3 இடத்துல ரைட் விங்ல ஆக்ஷன்ஸ், அட்டாக்கிங் ஆக்ஷன்ஸ்ல ஃப்ளஃப் ஆனது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. கை ஹாவர்ட்ஸோட ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஷுட் ஹவ் பீன் அ கோல், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டெர்லிங் வந்து அந்த சீனியர் பிளேயர், பால் இல்ல சொல்லுங்க. அந்த சீனியர் பிளேயரா இருக்கான், இப்ப வேற வழி இல்ல. ஹி ஹேஸ் டு ஸ்டெப் அப். நமக்கு ஹி இஸ் ஆன் அவர் ஸ்குவாட். அவர் ஸ்குவாட் இஸ் பேர் போன்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ அட் சம் பாயிண்ட் ஐ ஹோப் அவன் வந்து ஃபைண்ட்ஸ் ஹிஸ் ஃபார்ம். இருக்கு உள்ள அந்த உள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பணும் நம்ம. ஆமா, ஸ்டெர்லிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பால் வின் பண்ணிட்டு ஓடிகார்டுக்கு ஒரு த்ரூ பால் போடுவான் கவுண்டர்ல. அது ஸ்டெர்லிங் அவன் மைண்ட்ல அவனோட ஸ்பீடுக்கு போடுறான் த்ரூ பால். டேய் ஓடிகார்டு ஸ்பீடுக்கு போடுறான் த்ரூ பால், பிசமா ஓடி போயிடுறான். இல்ல அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா வந்து அந்த எனக்கு ஏன் பாசிட்டிவா நான் சொன்னேன்னா, பிகாஸ் இந்த காம்பினேஷன்ஸ் எதுவுமே இவங்க பெருசா விளையாண்டதே கிடையாது ஒருத்தர். ஸோ அதுல வந்து காம்பினேஷன்ஸ் எப்போ கிரியேட் பண்ண முடியும்னா வெறும் ட்ரைனிங் பிட்ச்ல மட்டும் கிரியேட் பண்ண முடியாது, ஆன் த பிட்ச் கிரியேட் பண்ணணும். ஒரு காம்பினேஷன் பிளேன்றதை ஆன் த பிட்ச் கிரியேட் பண்ணணும். நான் எங்க மூவ் ஆவேன், நீ எங்க மூவ் ஆவ, உனக்கு எவ்வளவு ஃபாஸ்டா பால் போகணும். எல்லாருமே டென்னிஸ் பெர்கம்ப் ஆயிட முடியாதுல. அதனாலதான் டென்னிஸ் பெர்கம்ப் உனக்கு எந்த இடத்துல பால் வந்து எந்த கால்ல என்ன ஸ்பீட்ல வந்தா கரெக்டா வரும் அப்படின்றத யோசிக்கிறது டென்னிஸ் பெர்கம்ப். அதே மாதிரி எல்லாரும் ஆயிட முடியாது. பட் எல்லாருக்கும் என்னன்னா கத்துக்கலாம். ஓ நான் இங்க மூவ் ஆனா நீ இங்க மூவ் ஆவியா, உனக்கு நான் இந்த ஸ்பீட்ல பால் போட்டா உனக்கு அது ரீச் ஆகுமா, உன்னால இந்த ஷாட் எடுக்கும் போது நான் வந்து இங்க இருந்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது அதை கத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியுது லாஸ்ட் 2 கேமா. ஏன்னா நிறைய வோக்கலா இருக்கான். முன்னாடி எல்லாம் கேம் விளையாடும் போது ஹீல் பி ஆன் இஸ் ஓன் அப்படின்ற மாதிரி இருக்கும். யார்கிட்டயும் பேசுறது, யார்கிட்டயும் போய் ஒரு டீம்
அது என்ன சொல்லுவாங்க, அந்த டீம் ஸ்பிரிட் அப்படின்றது இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த 2 கேம் அந்த டீம் ஸ்பிரிட் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. Interesting. Okay. Subs: Tierney, Martinelli, Zinchenko, Merino. Uh, who captured? Who got your eye? யார் நல்லா விளையாடினா? I think Merino and மார்டினலி நல்லா Zinchenko விளாண்டாங்க two. ப்ரோ. மார்டினலி அந்த ட்ரிபிள் பண்ணி போயிருப்பான். ஷாட் 1 செகண்ட் ஷாட் எடுங்கடா, எப்பா ஷூட் பண்ணுங்கடா பால. எனக்கு அதான் bro ஒரு ஆத்திரங்கள் வருது bro எனக்கு பார்க்கும்போது. எனக்கு ஷூட் பண்ண மாட்டாங்கறான் ஆத்திரங்கள் bro. வருது அங்க போயிட்டு மக்களே. அதான் அங்க போயிட்டு கார்னர் வின் பண்ணிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க மார்டினலி. எனக்கு அதுதான் இன்னும் கோவம் ஆயிடுச்சு. I think he knows அந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. பட் ஆமா. he realized that a little late. அந்த ம் ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு ஐயோ ஆக்ஷன் போயிருச்சே அப்படின்னு நினைக்கிறது. இதுக்கு மேல நினைச்சா என்ன போயிருச்சே வளர்ப்பதி. டியர்னி அஹ், அதுதான் டியர்னி கூட அவனோட லெஃப்ட் விங். பயங்கர கான்பிடன்ஸ் லோல இருக்கான்னு தான் நினைக்கிறேன் மார்டின்லி. இவன் தோ வந்து ஒரு ரெனசான்ஸ் மாதிரி வந்துச்சு. ஒரு ஒரு 2-3 கேம் முன்னாடி கோல்ஸ் கண்டினியூஸா பேக் டு பேக் அடிச்சு நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. பட் இப்பவும் நல்லா தான் விளையாடுறான். ஆனா அந்த கான்பிடன்ஸே இல்ல. அவனை பேக் பண்ணி அவன் அந்த ஷாட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த அந்த ட்ரூ பை லைன் போறது, அங்க போயிட்டு அவன் ஒரு கிராஸ் கூட போட்டிருக்கலாம். ஆனா லேட் ஷாட்டா எடுக்கிறான். டிசிஷன் மேக்கிங் ஆல்வேஸ் புவர்ன்றது வேற. ஆனா ஷார்ட்டை லேட்டா எடுக்கிறான். இல்ல அந்த இடத்துல ஒரு டிசிஷன் பண்ணிருக்கலாம். ஓகே, ஹாவர்ட்ஸ் அங்க இருக்கான், கொஞ்சம் காலியா தான் இருக்கான், அவனுக்கு போட்டிருந்தோம்னா கூட ஏதோ உள்ள தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி கூட இல்ல. இல்ல ஷார்ட் எடுக்கிறது வந்து ரிகோஷேட் ஆகி நம்ம பிளேயர் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இல்ல. பட் ஸ்டில் பெட்டர் தேன் வாட் இந்த ப்ரீவியஸ் மார்டினெல்லி வாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே அந்த ஓடுறதுக்கே பயந்துகிட்டு எல்லா சைடும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு பயந்து பயந்து இருந்த மார்டினெல்லி இப்போ கொஞ்சம் ஃபார்வர்ட் ரன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால. that's good to hear. அந்த பவர் ரன்ஸை வச்சு கோல்ஸா கன்வெர்ட் பண்ணா நல்லா இருக்கும். I think it will do his confidence also a lot என்ன of. பண்றோம்னா ஹேமந்த் ப்ரோக்கு ஒரு டிக்கெட்டை போடுறோம். சரியா? நேரா லண்டன் காலனில இறக்குறோம். எல்லாரையும் போய் ஹேமந்த் ப்ரோ நீங்க திட்டுறீங்க. டேய் ஷார்ட் எடுறா ஷார்ட் எடுறா ஷார்ட் எடுறான்னு ப்ரோ நல்லா ஒரு இது ஷூட் பெரம்பு பண்ண எடுத்துட்டு போயிரு. மாட்டாங்க மாட்கள். ஷார்ட் எடுக்காம கோலுக்கு அந்த பக்கம் போனா 10 times kill and loss. ஆமா, பெரம்பு எடுத்துட்டு போய் போட்டுறணும். டியர்னி கேமியோ வாஸ் குட். எனக்கு பார்க்க ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இதை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை பார்த்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு அழகா. இட்ஸ் இட்ஸ் ஐ தாட் இட் வாஸ் ரியலி குட் பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மாதிரி. இஃப் டியர்னி இந்த விண்டோல கிளம்புறாப்புல இருந்துச்சுன்னா, டியர்னி தேங்க்யூ ஃபார் ஒன் மோர் ஷோயிங். இன்னும் என்னால வந்து அது ஒண்ணுதான் என்னால ஒத்துக்கவே முடியல. டியர்னி ஆஸ் அ பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அத்லீட் இந்த ப்ரொஃபஷனல் எல்லாமே. ஸோ அவனுக்கு இங்க ஒரு ஃபியூச்சர் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறத என்னால இன்னும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஆமா. Yeah, we move. Manager, how did he respond to the changes, adversity, going 1-0 down, team motivate பண்றது? ஹேமந்த் ப்ரோ, விஜய் ப்ரோ, யாரும் எடுங்க. ஓப்பன் கொஸ்டின். 8 கொடுப்போம் bro நானு. ஹார்ட் அட்டாக் 8 கொடுப்பேன். இன்னைக்கு கான்ஃபிடண்டா சொல்லியிருக்கான், we will sign players அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கே அந்த எஸ் எல்லாரும் முடிச்சிட்டாங்க ட்விட்டர்ல. எஸ் எஸ் ஆமா போட்டார். நோட் பண்ணீங்களா, பிளேயர் இல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கான். ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி சைன் பண்ணுவாங்க. அதுக்குன்னு போயிட்டு திரும்பி ஒரு அல்ட்ரஸில்றையா தூக்காம அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டா தூக்குவாங்கன்னு நம்புறேன் நானு. ஸோ ராஷ்வர்ட வாங்கிடாம இருங்கப்பா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ராஷ்வர்ட் தான் அந்த சைனிங். தட்டடா ராஷ்வர்ட் அப்படின்றாதீங்க, முடியாது என்னால. 8 கொடுப்போம் ப்ரோ. அதான் இன்னைக்கு அதான் he coached more than 2-1 தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவன் சைடில் பெருசாக சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. That's good. Okay. எனக்கு வந்து I thought it was a very well managed game. கடைசியிலையும் அந்த கேமை க்ளோஸ் அவுட் பண்றதுக்கான மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யங்ஸ்டரை வெளியெடுக்கிறது, கேடியை லெஃப்ட் விங்கரா போடுறத வந்து பேக் ஃபைவ்ல கொண்டு வந்து ஜின்செங்கோவை விங் பேக்கா போடுறது, அதெல்லாம் ஐ தாட் ரியலி குட் மூவ்ஸ். கேமை கில் பண்றதுக்கான பர்ஃபெக்ட் மூவ்ஸா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி வெல் கோச்ட், மேனேஜ்ட் டர்பி கேம். அந்த ப்ரெஷரை காட்டாம பிக் மொமெண்ட்டை கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டார். கிரவுட், எனிதிங் டு டாக் அபவுட் த கிரவுட் அட் த ஸ்டேடியம்? இனிஷியலி பயங்கர சவுண்டா இருந்துச்சு. இனிஷியலி சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் நாய்ஸ். அதுவும் வந்து கேம் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லா நம்ம
நம்ம மட்டும்தான் அப்படின்ற மாதிரி, எங்க வீடுறா இது, இங்க வாடா நான் அப்படின்ற தான் மாதிரி இருந்தது. நான் தான் ஆமா, நடுவுல கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்தது. பட் அட் த எண்ட் லைக் தெரிஞ்சிச்சுல, அதான் கோல் ஸ்கோர் பண்ணோடனே அதுக்கப்புறம் புலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லா வந்து பூ பண்ணி மேடிசனை பூ பண்றதா இருக்கட்டும், இவனை சலாங்கிய பூ பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சோம். பட் பெட்டர், மச் பெட்டர் தென் லாஸ்ட் கேம். எஸ்பெஷலி ஓகே. லாஸ்ட் கேம் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவுல திரும்பவும் ஃபேன்ஸ் வந்து இது மாதிரி பண்றது, that shows ஆமா the sign of நம்ம ஆன்லைன்ல இருக்க ஃபேன்ஸ், ட்விட்டர் ஃபேன்ஸ் எல்லாம் 1000 காமிச்சாலும் ரியலா அங்க பிட்ச்ல இருக்க கரெக்ட். ஃபேன்ஸ் ஆர் ஸ்டில் பேக்கிங் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் வெரி இது. ஆமா ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. பேனர் வச்சிருந்தானுங்க லண்டன் நியூஸ் ரெட், அதெல்லாம் அடிக்கடி வைக்கலாம்ப்பா, பெரிய பெரிய பேனர்லாம் அதெல்லாம். ப்ரீ மேட்ச்லயா இல்ல பழைய வீடியோவான்னு தெரியல. ட்விட்டர்ல ஒரு டைம்லைன்ல ஒரு வீடியோ வந்துச்சு. ஆர்டெட்டா will be talking about I speak to Jack a lot about this. ஆமா ஜாக் ரீமேட்ச் வந்து தான். ரொம்ப ஓக்கலா அவருடைய எமோஷன்ஸை பத்தி சொல்லுவாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. அதோட அந்த எஃப்ஏ கப் பரேட்ல ஜாக் வில்ஷர் பண்ணது அந்த இதை மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பாக்குறது, ஹாட் டாபிக்கா இருந்துச்சு. ஒரு நாள் அஹ் ஒரு நாள் அந்த ஸ்டேடியம்ல வட லண்டன் அப்படின்ற பேனர் தொங்கும் அப்படின்னு. தொங்கணும். ஆமா, ஓகே, அருண் ப்ரோ கிட்ட அதை வந்து அதுக்கான முயற்சிகளை போட்டுருவோம். கரெக்ட். எஸ், அதுக்கு முன்னாடி அருண் ப்ரோ, உங்க போட்டோவை நீங்க இந்த வீடியோ குறுக்கால பல இடத்துல போட வேண்டி வரும். நான் டைம் ஸ்டாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் விஜய் ப்ரோ, ஹேமந்த் ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு. இந்த ரிவ்யூ 2025 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டா இருந்துச்சு எனக்கு பண்றதுக்கு. 2-1 விக்டரி என்எல்டி, 3 என்எல்டிஸ் இன் ரோ விக்டரி. இதோட வீக்கெண்ட் ஆஸ்டன் வில்லாக்கு போறோம். இன்னொரு 3 பாயிண்ட்ஸ் தூக்குறோம். நம்மளை சுத்தி நிறைய பேர் பாயிண்ட் டிராப் பண்ணியிருக்காங்க. அதையும் செலிப்ரேட் பண்ணிட்டு ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் டு டேக் ஃபார்வர்ட் டு த வீக்கெண்ட். தேங்க்யூ அகேன். குட் டாக்கிங் டு யூ போத். நெக்ஸ்ட் ரிவ்யூல மீட் ப்ரோ பண்ணலாம். Bye. நன்றி.